திருச்சிற்றம்பலம். தைத்திங்கள் முதல் நாளாக விளங்கக்கூடிய இன்றைய நாளிலே திருநாள், தமிழர் திருநாள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திருநாள், திரு சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அப்படி திரு என்றால் இங்கே முத்தி செல்வம், செல்வாய செல்வம், செல்வத்துக்கெல்லாம் தலையாய செல்வம், மீண்டும் பிறவாமை என்கின்ற செல்வம், முத்தி செல்வம். ஜீவன் முத்தராக வாழ்கின்ற பல பெரியோர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பெருமானுடைய திருவடி இன்ப உலகத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சரிதம் திருமூல தேவநாயனார் சரிதம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலோ என்று தாயுமானவர் சொல்லுவார். கைலாயம் என்கின்றது ஒரு பல்கலைக்கழகம் என்று வைத்து கொண்டோமானால் அங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் உண்டு, பேராசிரியர். சிவபெருமான் அவர் ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர். அந்த கைலாய பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியர் உண்டு. அந்த ஒரு பேராசிரியர் தான் நந்தியம்பெருமான். அந்த நந்தியம்பெருமானிடத்திலே பாடம் கேட்டவர்கள் 8 பேர். அதில் 4 பேர் உங்களுக்கு தெரியும், சனகர், சனந்தனர், சனாதனர், சவன்குமாரர். திருமூலரே அதை சொல்றார். திருமூலரே அதை சொல்றார். சிவயோக மாமுனி, அகத்தியர், இவர் இன்னொருத்தர், இப்படி 8 பேர். அந்த 8 பேரில் நம்முடைய திருமூல தேவநாயனார் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ பெரிய நூல் செஞ்சிருக்கார். அகத்தியர் முருகர்கிட்டே பாடம் கேட்டார் சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்தியாக வருது. இருந்தாலும் திருமூல தேவநாயனார் மட்டும்தான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றும் தமிழால் ஆகமும் செப்பலுற்றேன் என்று சொல்லுகிறேன். அப்படி ஆகமம் என்ற சொல்லுக்கு ஆ என்றால் உயிர்கள், பசு, கமம் என்றால் நிறைவு. அப்படி இந்த உயிர்களெல்லாம் மீண்டும் பிறவிக்கு வாராது முத்தி பேரின்பத்துக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிறைவை தருகின்றவன் சிவபெருமான் இனிக்கின்றான். அதைதான் மாணிக்கவாசக பெருமான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. பல்கலைக்கழகத்திலே ஒரே ஆசிரியர். அந்த ஆசிரியர் எப்படி ஆசிரியர் ஆனார்ன்னு சொன்னால், உமையம்பிகைக்கு, அம்பாளுக்கு சாமி 28 ஆகமங்களை உபதேசம் பண்ணார். அப்படி உபதேசம் பண்ணும்போது உடனிருந்து கேட்டவர் நம்முடைய நந்தியம்பெருமான். அப்படி 28 ஆகமங்களை இவர் என்ன பண்ணாருன்னா தமிழால் நமக்கு செஞ்சு கொடுத்தார். அவங்க கூட தொலைச்சிட்டாங்க. யார்? சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற 28 ஆகமத்தில் இப்போ 2 ஆகமம் தான் இருக்குது, காரண ஆகமம், காமிக ஆகமம். மிச்சம் 26 ஆகமத்தை போச்சு. ஒன்றுட இல்லை, ஒரு பத்ததையோ இதுவோ எதுவுமே இல்லை. ஆனால் தமிழில் நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ தாயும் நீயே தந்தை நீயேன்ற யார்? அப்பர் சாமி. மாணிக்கவாசகர் சொல்றார், அம்மையே அப்பா என்ற. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்ற முடிந்த முடிவு. ஒரு பாடத்தை ஆர்வமாக போதிக்கணும். நாம் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணோம்னா விட சிவயோகம் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்ன? ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல். இந்த 5 நடக்கிறதுனால இதுதான் எழில் ஞான பூசை. ஞான பூசை பண்ணார் யார்? திருமூல தேவநாயனார். அதான் நம்ம பண்ண போகிறோம். எனவே அன்பர்களே, தமிழால் ஆகமும் சொன்னார் திருமூல தேவநாயனார். அதில் நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறார். யார்? திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமி. 2 பேரை பிரான் சொல்கிறார் அவர். ஒருத்தர் திருஞான சம்பந்தர், எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறார். கொம்பரா வரிவண்டு மணம் நாரா மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறார். சரியா? அப்போ எம்பிரான்னா சுந்தரமுத்து சுவாமிகள் பாடுறாங்க, நம்பியார் பெரும் பாடுறாங்க, எனக்கு பிரான், எனக்கு தலைவன்றார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தனும் நாவினு கரையனும் சொன்னவாறே சொல்லிய ஏத்த உகப்பானேன்னு சொல்கிறார். அப்போ அதை தான் அவரும் பாடி கொடுத்துருக்கார். 7ஆம் நூற்றாண்டில் சமணர்கள், பௌத்தர்கள், மறுபடியும் 9ஆம் நூற்றாண்டு, 2 நூற்றாண்டுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஒரு நூற்றாண்டு தான் நடுவில். மறுபடியும் இவர் வந்து
போராட்டம் பண்ணி சரி பண்ணுறார். அதனால் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது, 7ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக சாமி ஒரு அவதாரத்தை அனுப்பிச்சிடுவார். சரிங்களா? எவ்வளோ பேர் பாருங்கள், இவ்வளோ பேர் வரும்போது அவதாரத்தை இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்படி கிடையாது, விளக்கேற்றதுக்கு ஒரு ஆள் இல்லை, இருளோன்னு இருக்கும் சிவன் கோயிலெலாம். அப்போ தான் சாமி என்ன பண்ணார், ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் அவதாரமாக இருக்கிறார். அப்போ எம்பிரான்னு சொல்ல நல்லா கவனிச்சுக்கணும். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் குருநாதர்ன்றார். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிக்கே ஞான சம்பந்தர் குருநாதர்னா நம்மளுக்கெல்லாம் யாராக இருக்கணும், பெரிய குருநாதராக இருக்கணுமா இல்லையா? சரி, அதே மாதிரி இங்கே திருமூலர் என்ன சொல்கிறாரு, நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறார். அப்போ நாம் உலக மக்கள் அனைவரையும் குறிக்குது. எப்படிங்க? உலக மக்கள் அனைவரையும் குறிக்கிறதுனால இவர் தான் உலகத்துக்கே ஒரு குருநாதர். திருமூல தேவநாயனார் ஜெகத்குரு இவர் தான். சரியா? ஜெகத்குரு இவர் தான். யாரு? திருமூல தேவநாயனார். அதனால்தான் இருக்கிற திருமுறைகளே பழமையான நூல் திருமந்திரம். இன்றைக்கு 7000 ஆண்டுன்னு நிறுவி இருக்காங்க. எம்பிரான் திருமூல தேவநாயனார் திருவடிகள். 8 பேருக்கும் மாணவர்கள். அவளுக்கு குருநாதராக விளங்கியவர் நம்முடைய நந்தியம்பெருமான். அவர் முன்னிலையில் நாம் எதிர்பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நந்தியம்பெருமான் இந்த 8 பேருக்கு சொன்னது 3000 திருமந்திரம். ஆனால் அந்த 3000 திருமந்திரம் குருக்கிட்ட பாடம் கட்ட உடனே தனக்கு என்ன அனுபவமாச்சோ அதை இவர் சொன்னார். அது 30 உபதேசம். விண்ணின்றெழுந்து வினைக்கிடாமை கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்ளின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தி போதம் தனில் வைத்து புண்ணியராயினார் அப்படின்னு அந்த 30வது உபதேசம் வரையும் 30 உபதேசமும் தனக்கு என்ன பாடமாச்சு, தனக்கு என்ன அனுபவமாச்சுன்னு சொல்லி, அதனால தான் 3000 திருமந்திரம் படிக்க முடியாது, 30 உபதேசத்தையாவது படிச்சிங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. என்னங்க ஐயா? ஆமாம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம் வடமொழி ஆகமங்களில் நிறைய தொலைச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு அப்படியே இருக்குது திருமந்திரம். 3000 திருமந்திரம் அப்படியே இருக்குது. இந்த திருமந்திரத்தை பற்றி பேசும்போது முதல்ல ஒரு பாடல் வரும். என்ன பாடல்னா, 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. அந்த பாட்டு திருமூலர் பாடலை. அந்த பாட்டு என்னப்பா எடுத்துக்காட்டுனா தெய்வ செக்கிழார். முதல் பாடல் ஒன்றவன் தானேன்னு எடுத்தாருன்னு சொல்லி தெய்வ செக்க காட்டுகின்றார் பெரிய புராணத்தில். அதில் அதாவது திருமூலர் பாடலை. அப்போ முதல் பாட்டு என்ன? ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8 அண்ணாமலையம் அண்ணா போற்றி. பாருங்க, திருமந்திரத்தோட முதல் பாடல் சொன்ன மந்திரத்தை சொன்ன உடனே சங்கநாதம் ஒலிக்குதா இல்லையா? இதை யார் செய்யறா? அந்த அந்த கோயின்சிடன்ஸ் வரதுக்காக தான் இங்க ஒருத்தர் வந்து உட்காந்து பேசினாரு, அங்க ஒருத்தர் பேசினார். ஏன்னா இந்த பாட்டு இங்க தொடங்கும் போது இந்த நேரத்தில் அங்க சங்கநாதம் வரணும்னு அவர் வரதுக்காக காத்து. நாம தான் தெரியாம இதை சொல்லிடுறோம். ஆனா சுவாமி சரியா நகர்த்துறாரு. சரிங்களா? ஏன்னா நம்முடைய உலகெல்லாம் சிவன் திருக்கூட்டத்துக்கு அண்ணாமலையார் தலைவர், உண்ணாமலையம்மை செயலாளர், சண்டேச நாயனார் பொருளாளர், அமைப்பு செயலாளர், எல்லாம் தெரிந்த நந்தியம்பெருமான். சரியா? தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. அம்மையினும் துணை அஞ்செழுத்து. உங்களுக்கு தான் பாட்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி. வாங்க நம்ம சரீரத்துக்குள்ள போலாமா? தென்னாடுடைய சிவனே போற்றி. பிரான் ஞானாசிரியர் தெய்வ செக்கிழார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். வேத நெறிதழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் எம்பிரான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம தெய்வ சக்கர ஒரு துதி. மனிதம் இழையோடும்
மாண்பாம் தமிழர் புனிதம் பெரிய புராணம் இனிய கனியுள் பல சுளைகான் இனிய கனியுள் பல சுளைகான் சிவதொண்டர் நனி தெய்வ சேக்கிழார் நன்னாடு. எம்பிரான் ஞானாசிரியர் தெய்வ சேக்கிழார் திருவடிகள், எம்பிரான் திருமூல தேவநாயனார் திருவடிகள், எம்பிரான் சிவ கவிமணி ஐயா திருவடிகள். திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் சரிதம் முதல்ல திருத்தொண்டர் தொகை சுந்தரமுத்து சுவாமிக்கு தந்தாங்களா, அதை வச்சுக்கிட்டு அடுத்தது நம்பி ஆண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதின்னு ஒரு நூலை படைக்கிறார். திருச்சிற்றம்பலம். குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் மேய்ப்போன் குரம்பை புக்கு. குடிமண்ணு குடிவளம் நிலை பெற்ற சாத்தனூரிலே கோக்குளங்கள் பசுக்கூட்டங்கள். பசுபதி அப்படின்னு சுவாமியை கூப்பிடுவாங்க. பாசுபதா பசுபதி பரஞ்சுடரே அண்ணாமலை சொல்கிறாங்களே. அப்போ பசுபதின்ற சொல்லுக்கு என்னன்னா, பதினா தலைவன், பசுனா உயிர்கள், பசுனா என்ன கோக்குளங்கள். கோனாலும் கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க சொல்றாரா. கோ என்றால் பசு, கோ கழி உயிர்களுடைய பசுத்தன்மையை கழித்து பாசத்தன்மையை நீக்கி கழுவி பதித்தன்மையை அருளி தன் உலகத்துக்கு கொண்டு போகின்றான். அதனாலே கோ என்றால் பசு, பசுத்தன்மையை கழிக்கின்றான் பெருமான். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ். குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால மணி என்றால் பிரகாசம். அண்ணாமலையார் எங்க வருது பாருங்க, சிவபுராணத்தில் அண்ணாமலை எங்க இருக்காரு பாருங்க. அண்ணாமலை தான் எல்லாமே. நமச்சிவாய அண்ணாமலை திருநாமம். நாதன், நாதத்தின் தலைவன் வைத்தியநாதன், வைத்தியநாதன், வைத்தியநாதன். சரியா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அண்ணாமலையார். நீங்காம இருக்கார் மணிப்புரகத்தில். எதை பிச்சு போட்டாலும் சிரிக்கிறார். 98.4 டிகிரி மெயின்டைன் பண்ணுகிறார் டெம்பரேச்சர். ஜாஸ்தியும் போக விடாமல் கீழேயும் போக விடாமல் எதை சாப்பிட்டாலும் அதை வெப்ப ஆற்றலாக மாற்றி இந்த உடம்பை ஏக்கின்றது அண்ணாமலை. குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம். கோக்குளம் குளம் என்ற சொல்லுக்கு ஒன்றே திருமந்திரத்தை சொல்லுவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது அண்ணாதுரை சொல்லிட்டாங்க நிறைய பேர். திருமந்திரத்தில் சொன்னார் அவரு. இது என்ன தெரியாம என்ன இவர் தானே மேடை ஃபுல்லாக பேசினார். அதை யார் அண்ணாதுரை. அதெல்லாம் அண்ணாதுரை சொன்னதுன்னு தெரியாமல் எல்லாரும் பேர் சொல்லு. ஏன்னா திருமந்திரம் அவங்களுக்கு தெரியல. குலம் என்றால் அன்பு, அன்பு செய்கிற குலம் என்பது தொழிலை குறிக்கின்ற சொல். இவன் தான் இறைவன். அது நாமெல்லாம் ஒரு தொழில் செய்யறதுக்காக தான் வந்திருக்கோண்டா. அந்த தொழில் அன்பு செய்கின்ற தொழில். என்ன தொழில்? 20% அன்பா சாமி மேல சரியை, 40% அன்பா கிரியை, 60% அன்பா யோகம், 80% அன்பா ஞானம். சரியா. 100% அன்பா சும்மா இரு சொல்றாரு மோனம். உள்ள போயிடுவாங்க, யோகமாக இருப்பாங்க சாமி கூட. சரியா. அதனால அதுதான் நான் இவர் சொல்றாரு. இங்க சொல்ற குடிமண்ணு சாத்தனூர் கோ குளம். அப்போ குளம்ன்ற சொல்லுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். கோன்னா பசுன்னு சொல்லிட்டேன். சரியா. மெய்ப்போன் யாரு இதில் பார்த்தீங்களா? மெய்ப்போனும் போது திருமூல தேவனார் ஞாபகம் வரணும், ஆனாயனா ஞாபகம் வரணும், அண்ணாமலையாரும் ஞாபகம் வரணும். நம்மளெல்லாம் மேய்ச்சுகிறார். அணை தீரல் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே சொல்றாரு. எல்லாம் ஒரு ஒரு விலங்குகளாக சொல்லி அண்ணாமலை வந்து அணையுதுங்கடாதுங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் அண்ணாமலையார் வந்து காடாக இருந்திருக்கோம். அண்ணாமலை அதெல்லாம் ஞானசம்பந்தம் பாடிக்குது. இல்லை இது எந்த காலத்துக்கும் பொருந்தும். பாருங்க, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. யானையினுடைய 5 வெவ்வேறு அவயவங்களை வெவ்வேறு திசையில் ஆட்டுறது ஒரே விலங்கு யானை தான். நாமளும் 5 புல நிச்சயில் ஆடுறோம். சரியா. ஆனால் விநாயகர் யானை எப்படி உட்காந்துக்குதே? அமைதியாக உட்காந்துக்குதா இல்லையா? அந்த மாதிரி அண்ணாமலைக்கு வந்து அமைதியாக உட்காரணுண்டான்னு சொல்கிறாரு சாமி. ஆணை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. சரி. மாடுகளை மேய்க்கக்கூடிய மாடு மேய்ப்பவனாகிய சாத்தனூர். சரியா.
அதாவது திருவாவடுதுறைக்கு அருகாமல் இருக்கிற ஊருக்கு பேர் சாத்தனூர். அந்த சாத்தனூரில் மூலன் என்கின்ற அவருடைய பெயர், அந்த மேய்ப்பவருக்கு. சரியா? குரம்பைன்னா உடம்புக்கு நிறைய இருக்கு. மண்ணு, முடி மண்ணு, கூணர் பிறையாளன். அப்போ திருமுடியில் கூணல் பிறை வச்சிருக்கிறது யார்? சிவபெருமன் தானே. அது சொல்றார், முடி மண்ணு கூணர் பிறையாளன் சென்னியில் நிலை பெற்ற வளைந்த பிறையினை உடைய சிவபெருமான் திரு அண்ணாமலையான் தன்னை முழு தமிழின் இலக்கண வரம்பு நிறைந்த தமிழ், அதான் முழு தமிழ். வேற எந்த மொழிக்கு இந்த அடையெல்லாம் சொல்ல முடியாது. படி மண்ணு வேதத்தின் சொற்படி, அந்த முழு தமிழில் வேதத்தெல்லாம் அப்படியே நமக்கு ஆகமா தந்தவர் யாரா? நம்முடைய திருமூலர். உச்சி அடிமண்ண என் உச்சின்றார். உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன் ஆகின்ற திருமூலன் சொல்றதுக்கு அவருக்கு ஆசை. ஆனால் இலக்கணம் ஒத்துக்கலையே, அதில் மூலன் போட்டிருக்காரு. நம்ம திருன்னு சேர்த்து படிக்கணும். அப்போ ஆகமத்தை நமக்கு தமிழில் தந்த, அந்த முழு தமிழில் தந்த, முழுதாக தந்த, சரியா, குண முழுதுடையால் உலக நாயகி உடனாகிய எம்பெருமான் திரு உலகமூர்த்தியினுடைய அற்புதங்களை எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி பூசையை செய்யணும், எல்லாத்தையும் ஆகமத்தில் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி செஞ்சா அப்படிதான். அம்பாளுக்கு பறவை உபதேசம் சொன்ன உடனே 28 ஆகணும் என்ன கேட்டாராம் சாமி? ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம். 28 ஆகமம் சொன்ன உடனே என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டாராம் அம்பாள் கிட்ட. யாரு? சாமி. கேட்டோன்னே அம்மா சொன்ன சிவபூசை பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். வேற ரெண்டுமே சொல்ல. அம்மா என்ன பண்ணாங்க? பூசை பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன்னாங்க. அம்மா அப்படி பூசை பண்ணி தான் பாதி உடம்பு வாங்கினாங்க சாமிக்கிட்ட. உண்ணாமலே அதனால எல்லாரும் சிவபூசை பண்ணணும். சிவபூசை பண்ணாமல் ஒருத்தர் இருக்கக்கூடாது. சரியா? அன்பு பூசையாவது பண்ணணும். முறையாக ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கி பண்ணாலும் சிறப்பு தான். இல்லைன்னா கண்ணப்பர் காட்டில் பண்ணுறப்போ ஒரு அன்பு பூசை அன்பு பூசை பண்ணணும். சரியான சிவபூசை பண்ணணும். ஏன்? காமாட்சி தாய் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும். சரிங்களா? அடிமண்ண வைத்த பிரான் துதி செய்து, அவருடைய திருவடியை துதி செய்து, என்னுடைய உச்சியிலே தனது திருவடியை பொருந்த வைத்த திருமூலர் தேவனாகிய அங்கணனே. அங்கணன் அப்படின்னா இங்கே அருளுடைமை பற்றி குறிக்கிறேன். அருளுடைய குருநாதனுடைய சென்னி மீது தாங்குகின்றேன்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பின்னு சொல்றார். இதை பார்த்தா தெய்வச்சகம், இதை பார்த்தா என்ன பண்ண? பெரிய புராணத்தை விரிச்சு சொல்றார். சரிங்களா? இப்போ பெரிய புராணம் பார்க்க போறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, திருச்சிற்றம்பலம். திருவள்ளுவர், திருமூலர், திருக்குறள், திருமந்திரம், அடைமொழி பாருங்க. சரியா? திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. கொச்சக களி, இதுலயும் வெண்பா மாதிரியே இலக்கணம் வருதுங்க ஐயா. ஆமா ஆமா. சரிங்களா? ஏர்ச்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பயின்று வருது. கலிப்பா என்னங்க ஐயா? அதே கொச்சகம் என்பது என்னன்னு கேட்டா, நீங்க புடவை என்ன வச்சு கட்டுவீங்க? அது பேர் சொல்லுவீங்க கொசுவம். அதான், அதாவது 5 கஜமா 8 கஜமா அந்த புடவை இருக்குதுல்ல, அதை கொசுவி எப்படி மடிச்சு சிறு மடிப்புன்னு பெயரு. இந்த 3 விரல்ல சிறு மடிப்பு, இந்த அதான் கொசுவன்றது. அதான் கொய் சகம். கொசுவம் இல்லை நீங்க செய்தது கொய் சகம். இது பெரிய கருத்தை சிறிய பாட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறது. அதான் மந்திரம். ஆமா, அதான் சரிங்களா? பெரிய கருத்தை யாருமே சொன்னார் பாருங்க. அதான் கொய் சகம். திருச்சிற்றம்பலம். அந்திலம்பிறை கண்ணி அண்ணலார் கையிலையினில் சரண் அடைந்தாரை உயர்த்தும் கருணை குறித்ததுனால முதல்ல அந்தின்னு ஆரம்பிச்சார். அகரத்தில் ஆரம்பிக்கிறார். அந்தி இளம்பிறை அப்படின்னும் போது பிறையை சூடினார் இல்லையா சாமி? பிறையை சூடினார் இல்லையா? சாபம். அப்போ நாமளும் அந்த பிறை மாதிரி தான். அடியனோட ஒரு பாட்டு எழுதும்போது நெடுஞ்சடை மேல் பிறைமதியை நினைந்து கண்டேன்னு சொன்னேன் சாமியை. ஏன் நானும் அந்த மாதிரி குற்றமுள்ளவன் தான் சாமி, மெலிஞ்சு போயிடுகிற என்னை காப்பாத்து சாமி. எப்படி பொருள் பாருங்க. அது எப்படிப்பா முதல் மந்திரம் ஆரம்பிக்கும் போது ஓடியாந்துட்டீங்க. கரெக்டாக ஓடியாங்க. எம்பிராட்டி ஜெயந்தி தாயுடைய எம்பெருமான் கோபி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. நாங்கள் உங்களை அம்மா எப்பரா பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேடத்தை நாங்கள் தொடரோம். சரியா? ஏன்னா
ஒரு பல ஆண்டுகளாக இறைவன் இறைவியாக, அம்மையப்பராக, தாயும் தந்தையுமாக, இல்லையா, கணவன் மனைவியுமாக சேர்ந்து வந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் இருந்தால் அது நடக்கும். எத்தனை ஜென்மத்து புண்ணியம் இருந்தால் நடக்கும். இனி இவங்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது. அவங்க சும்மா ஊழல் செஞ்சுப்பாங்க, சின்ன சின்ன சண்டைலாம் போட்டுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஆனந்தம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. கணவன் மனைவி வரதான் அவ்வளோ புண்ணியமா. சரிங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றி. திருமூல தேவனார் சரியத்தில் முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் தெய்வ சேக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அந்தி இளம்பிறை கண்ணி அண்ணலார் கையிலையினில் முந்தை நிகழ்கோயிலுக்கு, முந்தை நிகழ்கோயில் முதன்மை பெற்ற கோயில் திருக்கையில் இருக்கிற கோயில். எப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் முதன்மையான கோயில் அது கைலாயம். அங்கே ஆளும் நாயகராக பெருமான் வீற்றிருக்கின்றார். வீட்டுக்கு புள்ளதான், ஊருக்கு மக்களில் ஒருவர் தான். ஆனால் கலெக்டர் சீட்டில் போய் உட்காந்தா ஜில்லா கலெக்டரா இல்லையா? அந்த மாதிரி ஆளும் நாயகராக பெருமான் அங்கே கைலையிலே வீற்றிருக்கின்றான். அலங்க சிறப்பு. சரியா? அந்தி இளம்பிறை கண்ணி சடநடைந்தாரை உயர்த்தும் கருணை குறிக்க அற்புதமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமூல தேவநாயனார் சதிதத்தை தொடங்குகின்ற பொழுது அந்தி, அந்த அந்தின்னு ஏன் தொடங்குறாருன்னா, அந்தியோட நிறத்தை பார்க்குறார். செக்க செவேலுக்கு காலையும் செக்க செவேலுக்குது. 2 அந்தி ஒரு நாளைக்கு. இரவு முடிஞ்சு பகல் தொடங்குற காலை 6 மணி ஒரு அந்தி, பகல் முடிந்து இரவு தொடங்குகின்ற மாலை ஒரு அந்தி. அதுதான் சந்தியா வந்து சந்தினோட சொல்லாது. 2 சந்திக்கு இல்லையா, இரவும் பகலால் சந்தியா வந்தோன்னா அவங்க பண்ணுவாங்க. சரியா? ஆனால் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி நம்பியார் சொல்லுவார். எனவே சரணடைந்தாரை உயர்த்தும் கருணை குறித்து அந்தி இளம்பிறை கண்ணி பெருமாளுடைய சக்க சிவந்த நிறத்தையும் குறிப்பதனாலே அதை நினைந்துவிட போடலாம். அவர் அண்ணலார் கைலையினில், கைலை உயர்ந்த மலை, அதன் மேல் உயர்ந்து நிற்பது அண்ணலார். மேலானதுக்கெல்லாம் மேலானதுக்கெல்லாம் மேலான பரம்பொருள் இல்லையா? உயர்ந்த மலை மேல் உயர்ந்து நிற்கின்ற கருணை கொண்ட பெருமான் அண்ணாமலை அங்கே கைலாயநாதராக விட்டிருக்கின்ற அடியனுடைய ஆத்மார்த்த மூர்த்தி கைலாயநாதர். முந்தை நிகழ் கோயிலுக்கு, பழம்பெரும் கோயில், முதன்மை பெற்ற கோயில், நீண்ட காலத்துக்கு பழமையான கோயில், நிகழ்காலத்திலேயே எக்காலத்தும் 3 காலத்துக்கும் அதுதான் முதன்மையான கோயில். அதனால முந்தை நிகழ் கோயில் என்று போட்டார் பெருமான். முதல் பெருநாயகமாகி இந்திரன் மாலயன் முதலாம் இமயவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகளுள் ஒருவர். அப்படி இதுகாரம் அந்த கையிலுடைய சிறப்பு குறித்தார், பெருமானுடைய சிறப்பை சொன்னார். இப்போ திருமூல தேவனார் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணார். ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அதை தான் உங்களுக்கு முதல்ல சொல்லி, இவர் யார் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் யாருக்கெல்லாம் பாடம் சொல்கிறாரா அவர். இந்திரன் மால் அயன் முதலாம் இமயவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற. இங்கே நந்தி என்னமோ சிவருமான குறிக்குது. அந்த நந்தி திருவருள் பெற்றவர் யாரு? நந்தியம் பெருமான். கைலாயத்தில் பல்கலைக்கழகத்தில் ஒரே பேராசிரியர் அவர் தான். அப்படி நான்மறை யோகிகளுள் ஒருவர். அப்படின்னா அர்த்தம், அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற நான்மறையும் கசடர கற்று அதன்படி நின்று ஒழுகி யோகத்திலே விற்பனராகி ஞான நிலையிலே நின்று மோன நிலையிலே நின்று ஒரு அட்டமா சித்திகளுக்கு மேலே இருக்கின்ற 64,000 சித்திகளை சொல்கிறார் வள்ளல் பெருமான். அத்தனை சித்திகளும் கைவர பெற்றவர் திருமூல தேவநாயனார் ஒருவர் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாட்டு. மற்ற அவர்தாம் அணிமாகி வரும் சித்து பெற்றுடையார் கொற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும் குறுமுனியால். கொற்றவனார் திருக்கையிலை மலையில் அகத்தியர் சொன்ன இல்லையா, அங்கிருந்து அவர் பொதிகை மலைக்கு வந்துட்டார். ஏன்? அதுக்கு ஒரு புராண வரலாறு சொல்லுவாங்க. இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் நடந்ததாகவும் இல்லையா, அப்போது இது தாழ்ந்து போனதாகவும் அதை சரிப்படுத்துறதுக்காக, சரியா அப்படின்னு சொல்லி ஒரு அகத்தியர் என்ற படத்தினோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அங்கிருந்து அகத்தியர் பொதிகை மலைக்கு வராரு இல்லையா, அவரை காண்பதற்காக வருகின்றார். உயர்ந்தவர்கள் உயர்ந்தவரை தான் காண்பார்கள். சரியா? கற்றாரை காமொருவர் அப்படி சொல்றார் திருவள்ளுவர். சரி, மற்ற அவர் யாருன்னு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாரு. அவர் கூட இது பாருங்களேன், இப்போ நம்ம வரோன்னு சொன்னால்
நம்ம கூட என்ன வரும்? நாம் செஞ்ச நல்வினை தீவினை தான் வரும். வினைகள் தான் கூட வரும். எப்போ இவனுக்கு துன்பம் கொடுக்கலான்னு. ஆனால் திருமூலர் வராரு, அவர் கூட யார் வராங்களாம்? அட்டமா சித்திகளும் கை கட்டி வருதான். அவர் எதாவது கேட்டால் நம்ம செஞ்சு தரலாம். எப்படி? அவர் எதாவது கேட்டால் நம்ம எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டமா சித்தி ஒன்று 2-3 பாடு கை சொல்ல போகிறேன். 8 சித்திகள் என்னன்னு சொல்லி. அப்போனா எப்படிப்பட்ட ஒரு பெரிய யோகியாக இருப்பார் பாருங்க திருமூலர். ஆமாம். மற்ற அவர்தாம் அணிமா ஆகி வரும் சித்து வெற்றுடையார் கொற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும் பொதிகை மலைக்கு குருமணியை அகத்திய முனியை காண வருகின்றார். அப்படி வருகின்ற போது அவருடனே அட்டமா சித்திகளும் கைகட்டி ஏதாவது எவள் சொன்னால் நாம் செய்து குடிக்கலாம் என்று கூட வருகின்றன. எப்பேற்பட்ட யோக புருஷராக இருப்பார் பாருங்கள் அப்படின்னு பேசலாம். அது இன்பமா இல்லை, இதுதான் இன்பம் அப்படின்னு ஒன்று விளக்கினே போல. உற்றதொரு கேண்மையினால் ஏன் அகத்தியரை பார்க்க வர்றாருன்னா நட்பு. இருவர்கிட்டையும் இருக்கிற நட்பின் காரணமாக, தொடர்பின் காரணமாக வருகின்றார். உடன் சில நாள், உடனே போகிறதுக்கு இல்லை, உடன் சில நாள். நான் பொதிகை மலையில் ஒரு வேலை கொடுத்துட்டேன், அது அகத்தியர் சரியாக செஞ்சார். சரியா இந்த பூமியில் எங்கெல்லாம் ஒரு போனாரோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி அங்கங்கே அகத்தீஸ்வரர்னு இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? பெரியவங்களாம் அப்படி தான். எங்கெங்கே போகிறாங்க அங்கங்கே அன்னைக்கு அப்படியே ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கும். ஏன்? அவங்களாம் நிறைமொழி மாந்தர், நினைத்து பாடினாங்க சிவலிங்கம் வந்தார். சரியா? இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றுமாறு நிறைமொழி மாந்தர் கேட்டால் உற்றேன் என்று உடனே எழுந்தருள்வாராசாம். அப்படிப்பட்ட பெரிய. அப்போ உற்றதொரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு இவர் வரார். பொதிய மலையில் உரையலாம், அவர் கூட தமிழ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். ஆனால் சாமி விடுவாரா? இவருக்கு ஒரு தொழில் வச்சிருப்பார் இல்லையா? அதை காட்ட போகிற அடுத்த பாட்டில். நல் தமிழில் பொதிய மலை நன்னுதற்கு வழிகொண்டார். கேண்மைனா உறவு நட்பு எப்படின்னா வச்சுக்கலாம். சரியா? தொடர்பு ஐயா சொல்லுங்க. அடுத்த பாட்டு. மண்ணு திரு கேதாரம் வழிபட்டு வருகின்ற போது சும்மா வருவாங்களா ஞானிகள்லாம்? அப்படியே பறந்து தான் வருவார் அவர். ஆனால் பறந்தவரும் இல்லை, அங்கங்கே இருக்கிற கோயில்களை வழிபாடு செய்கிறார். அங்கங்கே இருக்கிற கோயில்களை வழிபாடு. இன்னுமா இன்பமாக இருக்கா? சரிதான். கேட்குறீங்களா? பாருங்க. மண்ணு திரு கேதாரம் இமய மலையில் உள்ள ஒரு பதிக்கு பேர் கேதாரம். அது இப்ப கேதார்நாத்னு சொல்றாங்க. சரியா? ஞான சம்பந்தர் நம்பியார் பாடியிருக்காங்க. சரியா? அந்த 8 சித்திகள் சொல்ல அனிமா மகிமா லகிமா கரிமா பிரார்த்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம். அது என்னன்னு சொல்லி அந்த பாடலில் வரும்போது சொல்றேன். இன்னும் 2-3 பாடலுக்கு அப்புறம் வரும். பண்ணு புகழ் பசுபதி நேபாளம். பசுபதிநாத அடியன் போய் சென்று பார்த்துருக்கேன். கைலாயம் போனேன். 2010 திருக்கையிலை போனேன். அப்போ நேபாளம் போய் பசுபதிநாதரை பார்த்தோம். அருமையாக இருக்கார் முகத்துக்கு. இப்போ எப்படி இங்கே பார்த்தீங்களா, நம்ம திருமஞ்சன கோபத்துக்குள்ளே வரும்போது பிரம்மலிங்கம் பார்க்குறீங்களே, அதே மாதிரி பெரிய லிங்கமாக இருக்கும். பக்கத்துக்கு ஒரு முகம் இருக்கும். சரியா? துண்ணு சடை சங்கரனார் ஏற்ற தூணீர் கங்கை அன்னமலி அகன்ற துறை நீர் அருங்கரையின் மருங்கு அணைந்தார். அடுத்த பாட்டு. கங்கை நீர்த்துறை ஆடி கருத்து உரை நீல் கடலேற்றும் அங்கனார் தாம் மகிழ்ந்தருளும் அவிமுத்தம் பணிந்து ஏத்தி. அவிமுத்தம்னா என்ன தலங்க? ஸ்ரீசைலம் எழுதியிருக்கேன், பென்சில் எழுதியிருக்கேன். என்ன தலம்? ஸ்ரீசைலம். இது பாருங்களேன். கங்கை நீர்த்துறையாடி கருத்து சிவசிவா இறைவா. அந்த பைரவான் நல்லா இருக்கணும் சார். அதுக்கு உடம்பு சரியில்லை. அது பாருங்க, எவ்வளோ இடத்துல போய் செய்யலாமா இல்லையா? இங்கே பெரிய புராணம் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்குது. நமக்கு என்ன தெரியும் அதோடைய மொழி? சரியா? அதெல்லாம் பெருமை, அருமை. கங்கை நீர்த்துறை ஆடி கருத்து உரை நீல் கடல் ஏற்றும் அங்கனர் தாம் மகிழ்ந்தருளும். அதாவது கருவாகிய கடலிற்கு துறை. எப்படி இந்த கருவெற்று நாம் பிறந்துட்டோம். சரிங்களா? சரக்குகள் எப்படி கைமா ஏற்றுகின்ற துறைமுகம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளே முத்தி கரைக்கு ஏற்றுகின்ற துறையாக கூடிய அபிமுத்தம் சொல்றார். காசி கூட எடுத்துக்கலாம். வரும்போது கங்கை கல் என்ன இருக்கு? காசி தானே இருக்கு. சரிங்களா? வாரணாசி
பணிந்து ஏத்தி மங்குள் வளர் வரை விந்து மண்ணு பருப்பதம் திருப்பருப்பதம். அது வாரணாசி தான் ஏற்றுக்கிறதுனா தான் வாரணாசி சொல்லியிருக்கார். ஏன்னா அடுத்தது சொல்றாரு பாருங்க, பருப்பதம். இதுதான் வந்து இந்திரநீல பருப்பதம் சொல்லுவாங்க. அதுவும் பாடல் பெற்று இறைஞ்சி திங்கள் அணிசடையார். இந்த விந்தன்ற விந்த அது வந்து விந்திய மலை அப்படின்னு பொருள். அங்கேயும் நிறைய கோயில்கள் இருக்கு, நம்ம இப்ப தெரியல, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவசிவா சரியா. மண்ணு பருப்பதம் இறைஞ்சி திங்கள் அணிசடையார் திருக்காலத்தி மலை சேர்ந்தார். எங்க வந்திருக்காரு இப்போ? திருக்காலத்தி வந்தார். எமையோர் நாயகனே இறைவா என் இடர்துணையே, நான் இடர்படும் போதெல்லாம் எனக்கு வந்து துணையா இருந்து காப்பாத்தி விடுறிய சாமி. உமையோர் கூருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னை எல்லாதிடி அமைந்து ஏற்ற மாட்டேனே அப்படின்னு அந்த உரைப்பு இருக்கணும், அந்த உரைப்பு இருக்கணும். அடுத்த பாட்டு, நீடு திருக்காலத்தி நிலவு திருதானுவை வணங்கி. தானுன்னா நிலைப்பேருடையவன் சிவன் அண்ணாமலையான். சரியா? யாரு தானுன்னா என்னைக்கு நிலை பெற்றவன் அவன் தான். அந்தமும் ஆதியும் இல்லாத அருட்பெருஞ்சோதி அண்ணாமலையான். அல நிலவு நீடு திருக்காலத்தி நிலவு திருதானுவை வணங்கி. தூண் போல தாங்குறவன் தானுன்னா. இப்போ ஒரு பற்றுக்கோடு இல்லையா, நம்ம துன்பத்தை ஒரு பற்றுக்கோடை பற்றி கொள்றோமா இல்லையா? யாரையும் நீங்க பற்றுக்கோடு சொல்றீங்க, ஆனா உண்மையான பற்றுக்கோடு தூண் போல நம்மை தாங்கக்கூடியவன் சரி யாரு? சிவபெருமான். சிவநாமம் நமச்சிவாய, நமச்சிவாய நாமம், சிவாய நம மந்திரம், சிவ சிவ இதயத்தானத்திலே நிறுத்தி பார்க்க வேண்டிய மந்திரம். சரியா? அது சொல்றாரு, ஆடும் திரு அரங்கு. ஆடும் திரு அரங்குனாலே உங்களுக்கு எவரும் ஒன்று பொன்னம்பலம் சிதம்பரம் ஞாபகம், சித்தம்பரம் அறிவாகாயம் சிற்பரஞ்சோதி. சரியா? ஆலவனம் திரு ஆலங்காடு தொழுது ஏத்தி. ஓ, ஆலங்காட்டில் ஒரு அரங்கு இருக்கு, ரத்ன சபை, அதை சொல்றாருங்க. அரங்குனால நம்மளுக்கு பொன்னம்பலம் ஞாபகம் வரணும். ஆனா எங்க தொண்டை நாட்டில் முதல் சபை ஊர்த்துவ தாண்டவர் இருக்கின்ற ஆடுகின்ற ரத்ன சபை முதல் சபை. சரியா? அங்க ஊர்த்துவ தாண்டவம் உயிர்களை எல்லாம் எடுத்த திருப்பாதத்தில் எடுத்து வானத்தை கொண்டு போகின்ற பாதம் ஊர்த்துவ பாதம். சரியா? ஆடு திரு அரங்கு ஆன ஆலவனம் ஆலங்காட்டடிகள். எங்க அம்மா பாடுறாங்க, சாமி இன்னைக்கும் ஆடுறாங்க. திருவேலாங்காடு ரத்ன சபை போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் அப்படி இருக்கும், அது பெருசா இருக்கும். இங்க வந்து அவ்வளவு தூரம் இருக்கும் அந்த நந்தி மண்டபம் வரையும். ஆனா உள்ளெல்லாம் மூடி வச்சிருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் தூரத்தை மட்டும் அந்த ஊர்த்துவ தாண்டவர் வச்சிருப்பாங்க. அது உள்ள இன்னைக்கும் அம்மா பாடுறதாகவும் சாமி ஆடிக்கிறதாகவும் ஐதீகம். போனீங்களா பார்க்கலாம் நீங்க. நாங்க ஐயா காரைக்கால் அம்மையா. ஆமா, அவங்க பாடின பாட்டு அதுதான் அவர் சொல்லுவாரு, முத்தா முத்தா முத்தி தரவல்ல முகிழ்வெண் முளையால் உமைபங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேயே அத்தா ஆலங்காடா உன் அடியவர்க்கு அடியேன்னு சொல்லுவார். உன் அடியவர் யாரு? காரைக்காலம் புனிதவதிய. சரியா? தேடும் இருவர் அடியன் போனப்ப காரைக்கால் மாங்கனி திருவிழாக்கு போனப்ப அங்கே காரைக்கால் அம்மையார் சரிதம் பேசி அந்த அம்மாவுடைய ஆடையை அடியனுக்கு போட்டு விட்டான். எவ்வளோ அன்பும் பாருங்க. மினிஸ்டருக்கு திருநூறு வச்சு விட்டேன். என்னப்பா மினிஸ்டர் இருக்கிற தொடக்கி வைக்க மாங்கனி திருவிழா தொடக்கி வைக்க வந்திருக்க, இதில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னார் மினிஸ்டர். பாடினார். அப்படி கூட வரல எல்லாம் பெரிய போலி வசதி எல்லாம் இருப்பாங்களே இல்லையா? இன்னமும் சொல்ல வந்தீங்களே என்னான்னாரு? இல்லை ஏதோ முதல் முறையெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சாமியில் எடுக்க போகிறீங்க, எடுத்து கொடுக்க போகிறீங்க, ஆனால் திருநூறே இல்லாமல் இருக்கீங்களே, வருத்தமாக இருக்கே அப்படின்னு. சரி வச்சு விடுங்களா அப்படின்னாரு. மினிஸ்டர் வச்சுன்னு பார்த்து எல்லா அதிகாரியும் வச்சுக்கினாங்க. அவர் பேர் விட நல்ல பேர், நம்ம தான் மாப்பவும் மறந்துடுவோமே. நமக்கு உதவி செஞ்சு தான் பழக்கம், யார்கிட்டையும் உதவி கேட்டு பழக்கம் இல்லை. அதனால யாருடைய நம்பர் எனக்கு தேவையில்லை, என் நம்பரோட நீ வச்சுக்க. எனக்கு ஒரு பெருமான் இருக்கார், இடுக்கன் பட்டு இருக்குன்னு இறந்து யாரையும். நிறைய பேர் பார்த்தீங்களா, ஏதோ துன்பம் வந்தால் ஓடி போய் யார்கிட்டே கேட்பாங்க, பார்த்தீங்கன்னா துட்டு கொடு, வேலை கொடு அப்படின்னு. கண்ணுக்கடில் சாமி இருக்கார் ஐயா, மூளையா இருக்கார் சிவலிங்கம். கசிந்து ரெண்டு கண்ணில் இப்படி ஒரு கண்ணீர் விட்டு ஒரு பாட்டை பாடினா ஓடி வந்து சாமி ஒன்றத்துக்கு வருத்து போயின்னு இருப்பேன். சரி, அடியனா அப்படிதான்
எனக்கு எடுக்கன்னு வரப்பெல்லாம் சாமிகிட்ட அழுது பாடுவேன். 2 கால் ஊந்துச்சு. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கூட தூக்கி ஓடி நிற்பீங்களா இல்லையா? ஓன்னு கதறி ஞான சம்பந்த துணி வளர்த்தீங்கள் பாடின 2 காலம் சரியாக போச்சு. காசு தேவைப்படுது ஓன்னு கதறி இடர்னு தள்ளம் பாடினேன். கொட்டுன்னு கொட்டுச்சு பணம் மூட்டை கட்டிக்கினேன். சொன்னால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் அடியனுக்கு நடக்குது. அதனால உங்களுக்கு சொல்கிறேன், அழமாட்டேன்றீங்க நீங்கள். இவர் தான் பற்றுக்கோடுன்னும் போது உங்களுக்குள்ள ஒரு உரைப்பு வரும் பார்த்தீங்களா? ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றாருன்னு நம்பியார் பெருமான் சொல்வார் திருமுல்லையில் பதிகத்தில். அப்படி ஒரு அழணும். சரியா? ஆமாம். ஏன்னா நீ இருக்கிறப்ப எனக்கு துன்பம் வரலாம் ஐயா. நீ இன்பத்தின் வெளிப்பாடாச்சே. எப்பவுமே குமின் சிரிப்பில் சிரிச்சுனே இருக்கியே, நான் மட்டும் அழணுமா? நான் சிரிக்கிறாம வச்சுக்கோ. கேட்குறாரா இல்லையா? நீ மட்டும் வாழ்ந்துக்கியா, எனக்கு கொடுக்க மாட்டியா? நீ காலையில் அபிராமி ஏன் இப்படி வச்சிருக்குன்னு சொல்லி சாமிகிட்ட நேரடியாக கேட்டேன். ஓ யோன்னு வேற, யார் நடராஜர்? யோ ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற? 5 வயசுல சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறா, ஒரு பாட்டை சிவனை கொடுத்து உனக்கு மேலே ஈர்ப்பு வராமல் பண்ணாமல் அவளை இப்படி உலகப்படி மேலே ஈர்ப்பு வச்சுருக்கிறியே, என்ன நியாயம் உண்டு போய் அப்படின்னு. யார்? நடராஜர். இது சத்தியமா நீ கால் நடந்தது. ஆமாம். மாடு உயர் மாமதில் காஞ்சி வளநகரின் வைகினார். அப்போ திருவாலங்காடு முடிச்சுட்டு காரைக்காலமா பார்த்துட்டு அற்புதமா ரத்ன சபை 5 சபை தெரிஞ்சுக்குங்க. ரத்ன சபை திருவாலங்காடு, சிதம்பரம் பொற்சபை 2வது சபை, மதுரை வெள்ளியம்பலம் 3வது சபை, அப்புறம் நெல்லை தாமர சபை 4வது, அப்புறம் குற்றாலம் சித்திர சபை 5வது. சரியா? அதான் அவர் சொல்லுவார் மாணிக்க வாசகரே, குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு. சரிங்களா? அப்புறம் எங்க போறாரா? மாடு உயர் மாடு செல்வம். நம்மலாம் போறதில்ல சரியா காஞ்சிபுரத்துக்கு. ஏன்னா டெய்லி காமாட்சி அவங்க வீட்டில் ஏற்றிக்கிறதுனால அவங்கயே பார்த்துக்கிறோம். உயர்ந்த செல்வத்தை கொடுப்பவரா சுவாமி. சரியா சொல்றாரு. அதாவது ஆம்பரம்னா மாமரம், ஆம்பரம்னா என்ன? ஆமா. ஏகன்னா ஒப்பற்ற ஒன்று. ஏகாம்பரம்ன்ற இல்லையா, அந்த சொல்ல பிரிக்கும் போது ஏகம் கூட்டல் ஆம்பரம். எப்படி பிரிக்கணும் சொல்லு? எப்படி பிரிக்கணும்? ஏகம் கூட்டல் ஆம்பரம். ஆம்பரம் என்றால் மாமரம், ஏகம் என்றால் ஒருவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒப்பற்றவன் தனி. சரியா சொல்றாங்க. அந்த மரம் மாமரம் எப்படிப்பட்ட மாமரமா? வேத வடிவான மாமரம். எப்படிப்பட்ட மரம்? வேத வடிவான மாமரம். அதை பார்க்கணும் நீங்களாம் போய். இதனடியில் அம்மை பூசித்தாள். கம்பநதிகை. அப்போ கம்பநதிகரை இங்கே பக்கம் ஓடி இருக்கும் போல இருக்கு, அம்மா பூசை பண்ண காலத்தில். இப்போ வேற திசையில் போகுது, கோயிலெலாம் கட்டணுன்னு. அப்போது அதான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், அம்மா என்ன பண்ணாங்களோ அதை பிள்ளைங்க செய்யணும், அம்மா என்ன பண்ணாங்களோ பிள்ளைங்க செய்யணும். ஆனால் காலத்தின் கோலம் இப்படி சபரிமலைக்கு ஒரு கூட்டமும், இந்த பக்கம் ஓம் சக்தின்னு ஒரு தனியாக பிரிச்சுட்டாங்க. அம்மா பக்கத்து உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன், அவங்கள யார் தனியாக அங்கே வைக்க சொன்னாங்க? அப்போ ஏதோ யாரோ எதுக்கோ ஆசைப்பட்டு வச்சிடறாங்க அங்கெல்லாம். அம்மையப்பர் பிரிக்கவே முடியாத ஒரு பொருள், பிரிக்கவே முடியாது. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை. சரியா? வீட்டில் கணவனை மனையும் பிரித்து வச்சிட்டா காதலையும் பிரித்து வேறு இடத்த அனுப்பிங்களா? அதே மாதிரி தான் இவங்களை பிரித்து வச்சுக்கிறதாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்தே இருக்கிறது, எப்பவும் இருக்கிறது, தழுவி இருக்கிறது, ஒரே இடம் உலகத்தில் எங்கள் அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலை மட்டுமே பேரின்பத்திற்குரிய தலம். சரியா? எல்லா சிவலிங்கத்திலும் ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்திக்கு மனோன்மணின்னு பேர். சதாசிவன் சிவலிங்கத்துக்கு பேர். அதுக்குள்ள சக்திக்கு என்னன்னு பேரு? மனோன்மணின்னு பேர். அப்போ எம்பிராட்டி. அதனால தான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் தனியாக போய் உண்ணாமலை பார்க்க மாட்டாங்க. ஏண்டா பிரிச்சிங்க, என்ன ஒன்னதான காட்சி தராங்கன்னு சொல்லி சிவலிங்கத்தில் பள்ளியேன்னு அந்த ஜோதி தெரியும், சக்தி தெரியும், திருவருள். சரிங்களா? வாங்க அடுத்த பாட்டு போலாமா? நற்பதி அங்கு அமர் யோக முனிவர்கள் என்ன பாருங்க. இந்த சரிதம் 28 ஆகமங்களை தமிழில் கொடுத்தாரு இல்லையா சாமி? ஆனால் 28 பாட்டு போட்டார். எப்படி பாருங்க, எத்தனை பாட்டு போட்டாரு? எவ்வளோ பாருங்க. 12 முறை முழுவதும் தோடுடைய சிவன் ஆரம்பித்து உலகளாம்னு நிறைவாகுது. சரியா? வாங்க. நல்பதி அங்கு அமர் யோக முனிவர்களை நயந்து போய் கல் புரிசைனா மதில்,
கல் புரிசை திரு அதிகை கலந்து அதிக விரட்டானே சொல் பாப்பா. அம்பலம் சூழ் திருவீதி அற்புத கூத்து ஆடுகின்ற அம்பலம். இங்கதான் தில்லை ஞான சபை. அற்புத கூத்து என்னது? ஆமா, சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமா மந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொன் தில்லை கூத்தனை அற்புத கூத்து. அந்த அற்புத கூத்து தான் இங்க எட்டு வருது. ஆஞ்சிலிருந்து மேல பிரம்மரந்தம் திறந்து தக்க 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 ஆடவா வா அருளை கூப்பிடுறாங்க அம்மா. தக்க 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 வேண ஆட வா அருள் சக்தியே வா, இதை ஏத்து. சரியா? பிரம்மன் திறந்து 1008 தாமரை கவிழ்த்து போட்டதை வந்து அதுலேருந்து அமிர்தாரணை சொட்ட உள்நாக்கில் ஒன்று தொங்கியிருக்கும். அதுலேருந்து அமுதம் உள்ளே போக ஆடா ஆடாடா அதை சாப்பிட்டவங்களுக்கு பசிதாக இல்லை. எத்தனை ஆண்டுகள் வேணால் உட்காந்துருவாங்க. இதுக்கெல்லாம் தேவையானது என்னமோன்னு நினச்சிக்காதீங்க. அன்பு தான் தேவை, வேற எதுவும் தேவை. ஈசன்பால் இடையறாத அன்பே ஞானம், சிவனோடு சம்பந்தமாதல் சைவம். சிவனை வந்து வணங்குவாங்க, இன்னொரு கோயிலுக்கு போவாங்க, பார்த்துக்கிறீங்களா? வேண்டான்றார் பெரியவங்க. சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியை சேர பெற்றோம். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையென நினைவனோ சொல்லாய். ஏகத்தை புஷ்டியா மோடி அடகத்துக்கு போற. சரியா? ஒரு கையில பார்த்தா ஒரு அடகம் போடலாம், தப்பு இல்லை. சரியா? வாங்க அடுத்த பாட்டு. அற்புத கூத்து பெரும்பற்ற. ஏன் பெரும்பற்ற புலியூர்னு சொல்லி பெரு? முற்றும் துறந்தவர்களும் பற்று கொள்கின்ற ஊர், புலிக்கால் முனிவர் வழிபட்ட ஊர். அதனால் சிதம்பரத்துக்கு தில்லைக்கு பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். அரியானை அந்த நிறம் சிந்தையானை அருமறை நகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை தேவர்கள் தம் கோணை மற்ற கரியானை நான்முகனை கனைக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை நடராஜா 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 அப்படி கூப்பிடணும். சரியா? அடுத்த பாட்டு. எவ்வுலகும் உய்ய எடுத்த திருப்பாதம். சுவாமியோட எடுத்த திருப்பாதம் இல்லையா? அதான் அருளுகின்ற பாதம், குஞ்சித பாதம், நம்ம திருவடியில் வைக்கிற பாதம். திருமுறை எவ்வுலகம் உய்ய எடுத்த திருப்பாதம் அருளுதலை குறிக்கும். அருளிய சேவடியாரை செவ்விய அன்பு உறவணங்கி சிந்தை களி வர திளைத்து வவ்விய மெய் உணர்வின் கண் வரும் ஆனந்த கூத்தை அவ்வியல்புன ஒன்றி இருக்கிறது. ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை. சாமி கிட்ட நடராஜர்கிட்ட யார் ஒன்றி இருக்கீங்களோ அவங்களுக்கு கால பயம் இல்லை, எம பயம் இல்லை. வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து வேணுவர். அதாங்க சொல்றார். அந்த இயல்பு இப்பிறப்பினில் இணை மலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோது. பக்தின்றது இயல்பா வரணும். ஒருத்தர் சொல்லி வரக்கூடாது, வான்னு கூப்பிடக்கூடாது யாரையும். உனக்குள்ள ஆனந்த பிரபகமாக பொங்கி வர வேண்டும். 5 மணினா இங்க 4:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காரணும். சரியா? சிற்றின்பத்தில் மட்டும் கடமையோட போய் தேடிக்கிறல்ல சிற்றின்பத்தை. இத்தனை மணிக்கு போய் காதலியை பார்க்கணும்னா முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி போய் உட்காந்து பார்த்து ரசிக்கிறியா இல்லையா? காதலிக்காக ஏங்குறியா இல்லையா? சரியா? அப்போ பேரின்பம்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? அந்த சிற்றின்பமாவது ஒருத்தர் கொடுக்கணும், ஒருத்தர் வாங்கணும். என்னைக்கு தாலும் அது தடைப்படும். இந்த பேரின்பம் என்றைக்குமே தடைப்படாது. ஏன்? கொடுக்குறத நீ தான், வாங்கிக்கிறத நீ தான் உன் கொண்டு வழி ஏற்றிக்க போகிற. நீ ஏற்றிக்க வேணாம், சாமியை பிடிச்சா சாமி ஏற்றி விட்டுருவார். அதான் எடுத்த திருப்பாது. எளிமையாக புரியுதா? அவ்வியல்பில் ஒருமை நிலை கும்பிட்டு அங்கு ஆறாமை. அதாவது எத்தனை முறை இந்த கண்ணை இறைவனை கண்டு கண்டு குளித்தாலும் மீண்டும் மீண்டும் காண வேண்டும் என்கின்ற துடிப்பு, ஆற்றாமை, ஆறாமை. இறைவா உங்களுடைய இருக்கணும் சாமி. ஈசன்பால் இடையறாத அன்பு. எத்தனை முறை நீ பார்த்தாலும் இன்னும் 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 சொல்லி அண்ணாமலை 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 ராஜா பார்க்கிறதெல்லாம் நீக்க மர நிற்கின்ற பரம்பொருளே தாய்மான சொல்.
அப்படின்ற ஒரு நிலையில பார்க்கணும் சுவாமி. சரியா? அதுதான் இங்க சொல்றாரு. அங்கு ஆறாமயம் வந்து யார் இப்ப இருக்கிற யாரை பத்தி சொல்றோம்? திருமூலரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவ்வளோ அட்டமா சித்தி கை கட்டி அது கூட வருது. இவ்வளோ பெரிய யோகி எத்தனை முறை பார்க்குறாலாம், கண்ணில் கண்ணீர் கொட்டுதான். ஆறாமையால் மீண்டும் மீண்டும் அந்த இடத்த விட்டு அவரால் போக முடியல. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு அங்கே நம்பி அவர் இருந்தார். அதே நிலை இங்கேயும் காட்டுறார். அப்போ எல்லா அருபான்மை நாயன்மார்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அடுத்த பாட்டு தட நிலை. தடன்னா பெரிய நிலை மாளிகை புலியூர் தண்ணில் உறைந்து இறைஞ்சி போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கினார். அதை உறைந்து இறைஞ்சி போய் அடல் வலிமை அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடமளித்தது என கருதி மேதினிக்கு வளம் நிறைத்த கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார். இந்த ஒரு நயம் சொல்றாரு தெய்வ சேக்கிழாரு. கடலுக்கு ரொம்ப பசி தாகம், அது உப்பு தானே. அதில் காவிரி எவ்வளோ நீர் பொங்கி 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 வந்துனே இருந்தாலும் அதுக்கு பசி ஆகலையா. ஒன்றுவான்னு குடிச்சுட்டாக்குதான் கடல். அப்படிப்பட்ட காவிரி கரையாம அடைந்தார் அப்படின்னு சொல்லி தெய்வச்ச கேள்வி சொல்ல நயம் நாங்கய்யா. அடுத்த பாட்டு காவிரி நீர் பெறும் தீர்த்தம். திருவெம்பாவையில் சொல்லியிருப்பாங்க கலந்தாடின்னு சொல்றாரு. இங்க தெய்வச்சக்க காவிரியின் நீர் பெறும் நீர், காவிரியின் நீர் அங்கே பிரிச்சுக்கணும். பெரும் தீர்த்தம், பெரும் தீர்த்தம் கலந்தாடி அப்படின்னும் போது அப்பர் சாமி சொல்லுவாரு, எத்தனை நதிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதில் முதன்மையான நதி எதுவா? காவிரி. தாவி முதல் காவிரி வீடர் கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேன இப்பிறவி அறுத்தேற வாங்கியாங்கே கூவி அமர் உலகனைத்தும் உரை உருவி போக குறியில் அருகுண தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தண்ணீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தம் சூண்ட குடந்தைக்குள் கோட்டத்தம் கூத்தனாருன்னு சொல்றார். அப்ப முதல்ல எதை வைக்கிறாரு? முதல் காவிரி. எத்தனை புண்ணிய நதிகள் தன்னுடைய இருகரை வடகரையிலும் தென்கரையிலும் 1000 சிவன் கோயில்களை கோச்சங்கள் சொன்னார், கட்டுவித்தார். இந்த காலத்து காவிரி மாதிரி இல்லை. சரியா? எல்லா அழுக்கு தண்ணி எடுத்து வர்றது கிடையாது. அப்பெல்லாம் அந்த நீர் தான் சுவாமிக்கு அபிஷேகம், திருமஞ்சம். அந்த நீர் குடிப்பாங்க, அவ்வளோ தூய்மையா இருக்கும். காவிரி நீர் பெரும் தீர்த்தம் கலந்து ஆடின போது ஆர்த்த பிறவி துயர்கட ஆர்த்தாடும் தீர்த்தன் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடுரையும் செல்வர் தாமே சொல்றாங்களா இல்லையா? அப்ப காவிரி நீர் பெறும் தீர்த்தம் கலந்து ஆடி தீர்த்தமாகவே அம்மையப்பரே தீர்த்தமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அதில் குளிக்கும்போது உடம்பு கழுவுறியா? இந்த மாதிரி மகா தீர்த்தங்கள் ஆடும்போது உடம்பு அழுக்கு மட்டும் போகாது, உள்ளத்து அழுக்கும் போவோம் அப்படின்னு சொல்ற. பால் தரு மேனியர்னுவார் ஞான சம்பந்தர். இப்போ அவர் நந்தியம்பெருமனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்தன மேலகத்தெல்லாம் தெரியுது, அங்கே ஒளி தெரியணும். அவர் பெரிய குருநாதர்னா இந்த மாதிரி கடையில் வைக்கிற சந்தனத்து மேலே அப்புவாங்களா? அப்படிலாம் செய்யக்கூடாது. நாங்கள் என்னுடைய இது பாருங்க, சந்தன கடையில் சந்தனம் உரைச்சி தான் தினமும் 4 அபிஷேகம் எங்கள் சாமிக்கு அமைச்சிருக்கோம் பாருங்க. 4 கடையில் வாங்குற சந்தனம் பயன்படுத்த மாட்டோம். ஆவின் அருங்கன்று உரை மாவடு தன்துறை உமை அம்மை பசுவின் வடிவமாக இருந்து வழிபட்ட தலம். அலா அடு தன்துறை. ஆன பசு உயிர்கள், அடுதல்னா அவங்களுடைய பசுத்தன்மையை அழித்தல். சரியா? தன் குளிர்ந்து முத்திக்கரை ஏற்றுகின்ற குளிர்ந்த வாழ்க்கை தருகின்ற துறைமுகமாக விளங்குவதனாலே ஆவடு தன்துறை. ஆவடுதுறை அங்க சிவம் இருந்தால் திருவாவடுதுறை. அண்ணாமலைக்கு ஆவடுதன் துறை சொல்றோம். சாமி வந்துட்டார் பாத்தீங்களா? அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணார முதகடலே போற்றி. அண்ணாமலைக்கு 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 எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முன்னியழும் குறிப்பினால் இவர் திருமூலர் வருகிறாரு. என்னமோ அந்த சாத்தனூர்கிட்ட வராரு இல்லையா? அவருக்குள்ள யோகி தானே அவருக்கு என்னமோ ஒரு எண்ணம் படுதான்.
இந்த தானத்தை விட்டு நம்ம அகலவே முடியாது போல இருக்கேன்னு ஒரு எண்ணம் படுதான், தானா படுதான். தெய்வ செய்கை காட்டுற அந்நிலைமை தானத்தை அகலாது ஒரு கருத்து தளத்தில் நீங்காது நீண்ட காலம் இருப்பதற்கான திருக்குறிப்பு தோன்றுகிறதா அவர் மனசுல. யாரு தெய்வ செய்கையா காட்டுறார் பாருங்க. முன்னி எழும் குறிப்பினால் மூலும் ஆதரவு எய்த பின்னும் அகன்று ஏகுவார் பேணவரும். அப்படி சரி போல நம்ம திருவாவூர் தானே போறோம்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் சாத்தனூர் வந்தா ஒரு உயிரற்ற சடலம் இருக்கு, உயிர் இல்லாத ஒரு உடம்பு இருக்கு. எல்லா கோக்குளங்களும் போடுறாரு, எல்லா பசுமாடுகளும் அழுது நக்கி நக்கி உண்ணுக்குது அந்த உடம்ப. அப்ப பாக்குறாரு என்னடா இது, ஒரு இறந்த விட அந்த பசுக்கள் அவ்வளவு கும்பலா கூடி அழுதுன்னு சொன்னா அப்போ எவ்வளோ அன்போடு அந்த பசுக்களை மேய்ச்சிருப்பாரு. இவர் ஒரு பெரிய அருளாளர் இல்லையா. இந்த காட்சியை பார்த்த உடனே அவரால் போக முடியல. என்ன பண்றாரா, பின்னும் அகன்று ஏகுவார் பேண வரும் கோக்குளங்கள். அதாவது பேண வரும் கோக்குளங்கள் போது போற்றி பாதுகாக்க வேண்டும் பசுக்களை. நம்ம என்ன பண்றோம், பசுக்களை சரியா பாதுகாக்கிறது இல்லை. அதுங்க எதுவும் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரன்னு அவரே சொல்லியிருக்கார். சரி எதுவுமே உன்னால பண்ண முடியலையா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை இனிமையா பேசு. சாதாரண மகிழ்ச்சியாக இருப்ப இனிமையா பேசுறது இல்லை. நான் காலை கத்திட்டு வந்துட்டேன் வீட்டில். இப்போதான் யோசிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு தப்பா செஞ்சு பின்னாடி யோசிச்சுட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டீங்களா, எந்த நிலையிலும் கோவப்படக்கூடாது, எந்த நிலையிலும். இல்லைன்னா அது அன்பால் நிறைவு செய்யும். இதெல்லாம் டெஸ்ட் நடக்குது பொழுது நம்ம தெரியாமல் திட்டிடுறோம். டெஸ்ட் வைக்கிற சிரிச்சுப்பார் சாமி, பத்தியாடா நீ மற்றவங்க தாடா பேசுற, நீ பாட்டு ஏமாந்துட்டு பாரு சொல்லி நம்ம சிரிச்சுப்பார் பொழுது சாமி. சரியா, இப்போ அந்த சாமி பொறுத்தருள்க. அந்த நேரம் சாத்தனூர் இப்போது சாந்தையூர் அப்படின்னு இருக்கு. திருவாவடுதுறைக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கு அந்த சாத்தனூர் ஊர். சரியா, முந்தை முறை நிறைமைப்பான் மூலன் என்னும் பெயர் உடையான். அவர் பேர் மூலன், அந்த இடையின் பேர் என்ன, பசுமைக்கிறவர். வந்த தனி மைக்கின்றான் அப்படின்றார். வந்த தனி மைக்கின்றா, தனினா உங்களுக்கு சொன்ன ஒப்பில்லாம பசுவை அப்படி ஒரு தன்மையில மேய்க்கிறான். வினைமால வாழ்நாள், அதாவது ஞாபகம் வச்சுங்க, வினை மாண்டா மட்டும்தான் நம்ம உயிர் போகும் உடம்புல. வினை போகமே தேகம் கண்டாய். என்னது இது, வினை போகமே தேகம். அதுதான் ஒருத்தர் கருப்பாகிறாங்க, ஒருத்தர் ஒளியாகிறாங்க, ஒருத்தர் பல்லு நீட்டிங்குது, ஒருத்தர் கண்ணு தெரியாமல் கைகள். ஆனால் மற்ற மதங்கள்லாம் சொல்லுது என் சாமி தான் எல்லாரையும் படைக்கிறார். நம்ம அதை சொல்றது இல்லை. அப்போ ஆண்டவன் அவ்வளோ குரூரமானவனா இப்படியெல்லாம் படைத்து இன்பம் காட்டுறானா? ஆனால் நம்ம சமயம் அழுமையாக சொல்லுது பாருங்க, நம்முடைய வினைகள் தாண்டா அப்படி படைக்குது, அதுலேருந்து காப்பாற்றினது பெருமான்றா. பத்தியா, மற்ற மதங்களுக்கு நம்ம சமயத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஞாபகம் வச்சுங்க. சாத்தனூர் ஆமைப்பார் குடி தோன்றி, சாத்தனூர்ல மாடு மேய்க்கிற இடையர் குலம் ஆனாயனாயனர். முந்தை முறை நிறை மைப்பான் மூலன் என்னும் பெயருடையான் வந்து தனி மைக்கின்றான் வினைமால வாழ. அப்ப வினைமாலா மட்டும்தான் உயிர் போகும். அதெல்லாம் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இறப்புக்கும் பயப்படக்கூடாது. இறப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறோம், இரவனா கண் வரங்களை வளரலாமா இல்லையா? பசங்களுக்கு ஒரு வருஷம் படிப்பு வைக்கிறாங்க, ஒரு மாதம் லீவ் விடுறாங்களா இல்லையா சம்மரில்? அந்த மாதிரி இந்த ஆன்மாக்கு களைப்பு ஏற்படுகின்ற போது நிரந்தரமான ஒரு ஓய்வு கொடுக்கின்றார். மீண்டும் இன்னொரு உடம்பு கொடுப்பார் சாமி. அதில் இறப்பை கண்டு அச்சப்படவே கூடாது. சரியா, நீ நல்ல சத்தியவானா வாழ்ந்துட்டியானா, நீதியா நடுவாக வாழ்ந்துட்டியானா உனக்கு ஒளி உலகத்துக்கு போப்பார், மீண்டும் பிறப்பு இல்லை. சொல்லுவார் அப்பர் சாமி அழகா, திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பயத்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் என்பார். இந்த 5 பாயிண்ட் சொல்லார், அது செய்யணுன்றார். வன் கூற்று உண்ண யாரு வாழ்நாளை வெண்தொழில் வினைமால காரணம். பாம்பு கடிச்சிடுச்சான், விடம் தீண்டியது காரியம். வினை தீந்து போச்சு, ஏதோ ஒரு வரணும். ஒருத்தர் அப்படிதான் என்ன பண்றாங்க, ரயில்வே கேட்டு மூடிட்டாங்க, எல்லாரும் நின்றுக்கிறாங்க அந்த பக்கம் இந்த பக்கமும். மேலே கருடன் ஒரு பாம்பு எடுத்தாங்க விட்டுடுச்சு, அது வாயில் கவி இந்த பாம்பு விட்டுடுச்சு இது நெகத்தில். அது நேரம் வந்து ஒருத்த மேலே வந்து கொத்திடுச்சு. என்னங்க ஆச்சரியமா இல்லை?
இதெல்லாம் நடந்த கதைங்க. புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ எது வருமோ அது வருமோ இது வருமோன்னு ஞானிகள்லாம் பயப்படுறாங்க. மாதம் எங்கள் கூட வந்து அண்ணாமலையை பார்த்து திருமுறையை தலையில் வச்சு ஆடி பாடி வளம் வந்துட்டா நீ ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். எளிமையான வழி. இதை தலையில் சுமக்க சொல்லி நிறைய அகசான்று திருமுறையிலே இருக்குது. ஏன் திருமந்திரம் திருமூலரே சொல்றார், ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் தாமரை பாடும் திருமுறை. பாருங்க, 7000 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் காலத்தில் நம்பி ஆண்டார் நம்பி வருவார், இந்த நூல்களை தொகுப்பார், இதற்கு திருமுறைன்னு பேர் வைக்கப்படும் சொல்லி இன்றைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சன்னி வாய் தோத்திரம் சொல்லு. அழகிற பொருள்லாம் தானா புரியண்டா. இப்படி நீ உட்காந்து உங்கள் ஊரில் பேசலாம்டா திருமுறை தலையிலன்றா. சரியா? எளிமையான வழி, அருமையான வழி. எந்த ஜோசியர்கிட்ட காசு கொடுக்க வேணாம், எந்த டாக்டர்கிட்டையும் காசு கொடுக்க வேணாம். சரியா? பாஸ் வரா எல்லாம் மீண்டும் பிறவாமை என்ற பெருநெறி வர கிடைக்கும். எளிமையான வழி. அடுத்த பாட்டு. மற்ற அவன் தன் உடம்பினை கோக்குளங்கள் வந்து அணைந்து சுற்றி மிக கதறுவன சொல்வன மோப்பனாக. சுழண்டு சுத்துதான், நக்குதான், மோந்து பார்க்குதான், போகிறது கண்ணீர் விட்டு அழுதான் சொல்றார். நல் தவ யோகியர்கான நம்பர் அருளாலே ஆவுற்ற துயர் ஒழிப்பன் என உணர்கின்றார். இந்த இந்த ஆவுற்ற துயர் ஆனா பசுக்கள் உற்ற துயர் நீக்குவேன்னு சொல்லி ஒரு எண்ணம். பசு மாதிரி உயிர் ஒன்று இறந்து போயிருக்கேன், அந்த உயிரை மீண்டும் அந்த உடம்புல புகுவேன் அப்படின்னு அவர் ஒரு எண்ணம் எடுக்கிறார். அப்போ அந்த பசுக்களுடைய துயர்லாம் போகும். அதனால் அவர் அந்த மாதிரி நினைக்கிறார். அப்படி நினச்ச உடனே கூடு விட்டு கூடு பாய போகிறார். அப்போது 8 சித்திகள் உங்களுக்கு சொன்னேன். நீமா அணுத்தன்மையாக மாறுறது முதல் சித்தின்னா, இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க, ஆனால் ஒரு தூசி மாதிரி ஆகிடும், கண்ணுக்கே தெரியாது. சரியா? அப்புறம் மகிமா, அப்படியே பெரிய உருவம் எடுக்கிறது. எதிரே அண்ட பகி ரெண்டத்துக்கும் பெருசாக எடுப்பாங்க, பார்த்தீங்களா? பழைய படத்தெல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் லகிமா, ரொம்ப உடம்பு இருக்கும் ஆனால் லேசாகிடும். உங்கள் உடம்பு எப்படி ஆகிடும்? தண்ணியில் மதைப்பீங்க, நீரில் நடப்பீங்க, காற்றுல பறப்பீங்க. அதான் லகிமா. லகுன்னா லேசு. அதுக்கப்புறம் கரிமா, நீங்கள் பார்த்தா ஆல்மோ உள்ளே தான் இருப்பீங்க, டன் கணக்கில் வெயிட் ஏறிடும், உங்களை தூக்கவே முடியாது. அது கரிமா. சரியா? அப்புறம் பிரார்த்தி, உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் கேட்டால் கிடைச்சிடும். பிரார்த்தி அந்த சித்தி கொடுத்துரும். பிரகாமியம், அதுதான் இந்த பவன முறையில் உயிர்ப்பை நீக்கி அடக்கி இன்னொரு உடம்புல கூடு விட்டு கூடு பாயறதுக்கு பேர் என்ன? பிரகாமியம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈசத்துவம். இப்போ பாருங்க, நம்ம சைவர்கள் ஆளணும்னு சொல்கிறோம். சரியா? ஆனால் அட்டமா சித்தியில் அவங்க போய் ஆண்டாங்க, அது வேற வேண்டாம், மீண்டும் பிறக்கணும் தொலைக்கணும்னு சொல்லிட்டு அட்டமா சித்தி பிறகு இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்போ இருப்பாங்க. ஆட்சி அதிகாரம் பெறுறது, நினைக்கிறத சாதிச்சுக்கலாம். அதுதான் சித்திரையில் கூட்டு போய் இந்த அரசியல்வாதிகளாம் கூட்டு போய் கடத்தின்னு போவாங்க. பார்த்தீங்களா? எதாவது பண்ணுவாங்க, சினிமாலாம் காட்டுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் வசித்துவம், எல்லாவற்றத்தையும் எனக்கு வசித்துவம் கிடைச்சதுன்னா இந்த மொத்த ஜனத்தை இங்கே வந்து உட்காந்துரும் அது வரையும். அப்புறம் கோயில் அதிகாரியாக வந்து மைக்கு போட்டு கொடுப்பார். ஐயா இவ்வளோ கூட்டம் தாங்க முடியல, பேசுங்க ஐயா. சரியா? உலக பிரசித்தி அடைஞ்சிடுறாங்க. அதான் அந்த வசித்துவம் தான். சரிங்களா? நீங்களே புரிஞ்சுங்க. பூமியில் யாரெல்லாம் பெரிய கோயில் கட்டி என்னமோ பண்ணுறாங்களா இல்லையா, அதெல்லாம் அந்த வசித்துவம் சித்தி தான். சரிங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றி. இதுதான் 8 சித்திகள். ஆனால் வள்ளலார் சொல்றாரு, இதுக்கு மேலே 64 சித்தி இருக்கு, அதுக்கு மேலே 6400 அவ்வளோ சித்தியெல்லாம் சொல்றார். நுண்மையில் அதை கிளாசிஃபிகேஷன் பிரிக்கிறது. இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று தசவாயுக்களாக உள்ள பிரிதா இல்லையா, அது மாதிரி ஒரு சித்தியும் அதில் பிரிவுகளாக உட்படும். சரிங்களா? வாங்க அடுத்த பாட்டு. இவன் உயிர் பெற்று எழிலன்றி ஆக்களிடர் நீங்கா என்று அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும் தவ முனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து, அவர் உடம்பு ஒரு இடத்துல அரண் செஞ்சு அதுலேருந்து பவன முறைப்படி உயிர்காற்றை அடக்கி அதுலேருந்து எழுப்பி கொண்டு வந்து இவங்க உடம்புல சேர்க்கிறார். அவன் உடலில் தம் உயிரை பாய்ச்சுகின்றார். அதுதான் பிரகாமியம், கூடு விட்டு கூடு பாய்கின்ற கலை. அடுத்த பாட்டு. பாய்த்திய பின் திருமூலராக எழுந்தாரா. இப்போ வெறும் மூலன் தான் நாங்கள் இடையில தான் செத்து போயிருந்தா, இவர் பூந்தோன்னா அவருக்கு என்ன பேர்? இப்போ திருமூலரா. எம்பிரான் ஞானாசிரியர் திருமூல தேவனாயனார் திருவடிகள்.
பாய்த்திய பின் திருமண எழலும் பசுக்கள் எல்லாம் நான் தழும்ப. இவ்வளோ நேரம் நக்கினது இல்லைப்பா, அதுக்கு தழும்பே ஏறிச்சாங்க. எப்படி நாக்கில் தழும்பு ஏறிச்சான், அவ்வளோ வேற அழுது நக்கினுந்துக்குதுங்க. அதான் நான் தழும்ப நக்கி மோந்து அணைந்து காணை போடும் நயந்து கணக்குதெல்லாம். அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கணைத்து எழுந்து வாய்த்து எழுந்த கழிப்பினால் வாள் எடுத்து துள்ளி, வாள் அப்படியே சொல்லி துள்ளி துள்ளி குதிக்குதான் சுற்றி சுற்றி வந்து. இவர் எழுந்த உடனே எவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க பாருங்க. நீ துயரின் ஆகி நிறைந்து போய் மேய்ந்தனவால். துயர் நீங்கிச்சு, எல்லா ஆக்களும் பசுக்களும் நிறையின வரிசையாக போய் அந்த இடத்துல மேய்ஞ்சிருந்துக்கலாம். அல்ல இவர் அதோட உள்ள அவரை மேய்க்கத்தோட. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாரு, பசுவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா திருசநாயனத்தில் சரிதில் பார்க்கலாம். பசு பற்றி நிறையா சொல்லியிருப்பார். காஞ்சிபுரத்து பெருமையை பார்க்கணுன்னா திருக்குறிப்பு தொண்டை நாயனார். நம்முடைய தொண்டை நாடு மிகப்பெரியது, சான்றோர் உடைத்து வெறும் சிறப்புக்குடைய தொண்டை நாடு. என்னன்னா காமாட்சி காஞ்சிபுரத்தில் தவம் புரிகிறாங்க, பூசை பண்ணுறாங்க, அது தொண்டை நாடு சிறப்பு. சொன்ன சொல் தவறியதற்காக 40 வேளாளர்கள் தீ மூட்டி அதில் பாய்ந்து உயிர் துறந்தாங்க பழையனூரில். அது ஒரு நீலிக்காது, அதெல்லாம் அதை அப்புறம் சொல்ல. சரி வாங்க இப்ப. ஆவின் நிறை மகிழ்வு உற கண்டு அழி கூர்ந்து கருணை நிறைந்த அருளினாலே மேவி அவை மேய்விடத்து பின் சென்று மேய்த்தலை தாம் காவிரி முன்துறை தண்ணீர் கலந்து உண்டு கரையேற பூவிரி தன்புறவின் நிழல் இனிதாக புறம் காத்தார். பசுக்களை என்ன பண்ணாரா, மேய்ச்சிட்டு தண்ணி காட்டணுமா இல்லையா, காவிரி கரைக்கு ஓடுமே தண்ணியெல்லாம் குடுப்பாட்டி சரியா அழகான ஒரு நிழலில் வந்து நிற்கிறாங்க எல்லாம். சுடற்க மேற்கு பக்கம் சூரியன் மறைஞ்சிட்டான். பாலைமலை அணைய சைவ நெறி மெய் உணர்ந்தோர் ஆவினங்கள் தாமே முன் பைய நடப்பன கன்று நினைந்து படர்வனாகி வையம். அவங்களுக்கு கண்ணு கூட்டி இருக்கோம் இல்லையா, அதை நினச்சின்னு இப்போ நடக்குதுங்களா எல்லாம் வீட்டுக்கு. ஏன்னா இவருக்கு தெரியாது இல்லை எந்தெந்த பசு எந்தெந்த வீட்டுக்கு இவருக்கு தெரியுமா. இதுங்க வழி காட்டுது இப்போ இவருக்கு, ஊருக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கு பின்னாடி இவர் நடந்து போகிறார். இப்போ புரியுதா எளிமையா? ஆமாம். போனவர் தாம் பசுக்கள் எல்லாம் மனிதோறும் புகழ்கின்றார், மானமுடை மனையாலும் வைகிய பின் தாழ்ந்தார் ஒன்று என்று ஆன பயத்துடன் சென்று. அந்த அம்மா அந்த மூலனுக்கு ஒரு துணைவியார் இருப்பாங்க இல்லையா, மனைவியார். என்னடா இன்னும் வரல, என்னதையும் வந்துடுவார் அவர் அப்படின்னு. இவருக்கு எங்கே டைம் தெரிய போகுது, இன்னும் பசுக்களை மேய்ச்சி தண்ணியெல்லாம் காமினா அது அப்படி அதுங்களாம் போனோடனே இவர் வர்றார். டைம் ஆச்சு, அந்த மாதிரி ரோடு வந்து பார்க்குறாங்க, சாலைக்கு வந்து. அடுத்தது என்ன, வீட்டுக்காரன் வந்துட்ட உடனே ஓடி போய் என்ன பண்ண, அந்த மெய் திண்டுது உடம்பு போய் வந்துட்டீங்களான்னு பிடிக்க போகுது. அப்படி தள்ளுறாரு அவர். அவருக்கு என்ன தெரியும், இந்த மூலன் ஒய்ஃப் யாரோ ஒரு பொண்ணு வந்து பிடிக்கிறான்னு சொல்லி தலை சிவா அப்படின்னு சொல்லி தள்ளுறாரு. யாரு, திருமூலர். பாரு கதையை பாரு. அங்கு அவளும் மக்களுடன் அறிஞ்சுற்றும். அவ யாருன்னா அவளுக்கு குழந்தைகளே இல்லையா, தெய்வ சொன்னாரும் இல்லை. என்னடா கட்டின புருஷன் மாடு மேய்க்கிறோம் புருஷன் அவனை இப்படி உதிர்த்தா எங்கம்மா போவேன் சாமி அப்படின்றாங்க. அந்த அழ என் செய்தீர் என தளர, என்ன இப்படி செய்கிறீங்களே சாமி அப்படின்னு அந்த அம்மா கேட்குறேன். இங்கு உனக்கு என்னுடன் அணைவு ஒன்றுமில்லை, உனக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை போப்பா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? தாலி கட்டின புருஷன் வந்து தொட்டா, என்னங்க லேட் ஆகிடுச்சு வாங்க சீக்கிரம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, யார் நீ, உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை போப்போ அப்படின்றாரு. இவருக்கு தெரியாது இல்லை, அந்த உடம்புல இவர் வந்து ஏதாவது பசுகளுக்காக வந்து பூந்தார். அப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கு உனக்கு என்னுடன் அணைவு இல்லை, தொடர்பு இல்லை, ஒன்றும் இல்லை என எதிர் மறுத்து பொங்கு தவத்தோர் அங்கு ஓர் பொது மடத்தில் மற்றவர் பொருட்டு அன்பு செய்பவர்கள் பொங்கு தவத்தோர். தவத்தோர்னா எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க, அவங்களும் பொங்கு தவத்தோர்னு தெய்வ சேகர் சொல்லி போடுறார். மற்றவர் பொருட்டு அன்பு செய்பவர்கள். அது அந்த இப்போ மற்றவர் பொருட்டு ஒரு அன்பு செய்யும் போது உங்களுக்கு பல தொந்தரவு வரும், அல்லல்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் எல்லா துன்பத்தையும் அவங்க நீக்கி அந்த அன்பு செய்வாங்க. அவங்களுக்கு பேர் தான் பொங்கு தவத்தோர். சரியா, அங்கு ஒரு பொது மடத்தில் போய் தங்குறார், உள் புகுந்தார் அப்படின்னு சொல்ற. அடுத்த பாட்டு. இல்லாளன் இயல்பு வேற ஆண்மை கண்டு ஆணமை கண்டு இரவெல்லாம் இல்லான். இல்லாளன், இல்லாளுக்கு எதிர் சொல் இல்லாளன். எப்படி சொல்லணும், இல்லான்னு சொல்லிடக்கூடாது, ஒன்றும் இல்லான்னு ஒரு பொருள் வந்துடும். பெண்ணை வந்து இல்லான்னு சொல்கிறோம், ஆனால் ஆணை சொல்லும் போது இல்லாளன் அப்படி சொல்லணும். சரியா, அதுக்காக ஒரு செய்தி. இல்லாளன் இயல்பு வேறு ஆணமை கண்டு இரவெல்லாம் சொல்லாடாது.
யார்கிட்டையும் பேசல. அந்த அம்மா 3 ஆயிட்டாங்க. கண்ணில் கண்ணீர் வடியுது. என்ன பண்ணுறது? அணையாது துயிலாதால் கண் வளரல, துயில் கொள்ளல. கண்ணும் எப்படி மூடுமா? கண்ணு கட்டின புருஷன் தள்ளிட்டாங்களாம், எப்படி இருக்கும்? அதான் துயிலாத ஆள் பல்லார் முன் பிற்றை நாள் அவருக்கு அடுத்த நாள் வந்துடுச்சு, பிறந்துடுச்சு. காலையில் வந்தோடனே ஊரில் போய் பெரியவங்கிட்டலாம் சொல்கிறேன், இந்த மாதிரி என் புருஷன் இப்படி தள்ளி விட்டான், நைட்டாக நான் தூங்கலை. அவர் அந்த மடத்தில் போய் பார்த்துட்டு என்னன்னு கொஞ்சம் கேளுங்க ஐயா. முறையிடுவாங்களா இல்லையா? அப்படியே முறையிடுறாங்க. நல்லார்கள் அவர் திறத்து நாடியே, நல்லார்கள் இந்த ஊரில் இருக்கிற நல்லவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க என்ன விஷயம். பித்து உற்ற மையல் அன்று பிரிது ஒரு சார்புள்ளது என்று அன்று சித்த விகற்பம் கலைந்து தெளிந்த சிவயோகத்தில் வைத்த கருத்தினராகி வரம்பில் அவர் போனால் ஓம் நம சிவாயன் தவத்தில் இருக்கிறார். அந்த ஊர் மக்களிடையே இவன் அப்போ மாடு மேய்க்கணும், திடீர்னு இப்படி போய் பெரிய யோகி மாதிரிலாம் பண்ணிருக்கான். சரியா? அப்படி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ தான் சொல்கிறாங்க, பித்த முதல் உடல்நோயால் விளைந்ததல்ல இது. இந்த மாதிரி நினச்சா ஏதோ பைத்தியம் முடிச்சு, இது பித்து பிடிச்சிடுச்சு, யாரும் மந்திச்சு விட்டாங்களான்னு தெரியல, அப்படிலாம் நம்ம போய் சொல்லுப்பாது. அப்போ பெரியவங்களாம் வந்து சொன்னாங்க, இது பித்து மாதிரி தெரிலப்பா, இது உங்கள் ஆளே இல்லை, உன் கணவனே இல்லை, இது பெரிய யோகி சிவயோகி வந்திருக்காரு உன் கணவனோட வடிவத்தில்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. வரம்பில் பெருமையில் இருந்தார். வரம்பு சொல்லவே முடியாத பெருமையில் இருக்கார் இவர் மூலம் கிடையாது, பெரிய சிவயோகின்றாங்க. இத்தன்மை அளப்பறிதல், அதாவது எவராலும் அளவிற்கறிய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கார் இவர் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாட்டு பற்றறுத்து, அதை திருக்கோத்தும்பில் சொல்வார் திருவாசல. சித்த விகார கலக்கம் தெளிவித்து தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்று உதாய் கோத்தும்பின்னு சொல்வார். சரிங்களா? நம்ம சித்தப்பிரமையினால உடன் வராத பொருள்லாம் மயங்கி தெரியும், அது கூடயோட போயிடும். சில பேர் போயிடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி. அடுத்த பாட்டு பற்றறுத்த உபதேச பரமர் பதம் பெற்றார் போல் முற்றுமுணர்ந்தனராகும் உன்னை நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினுக்கு எய்தார். அவர் என்ன சொல்றாரு? இவர் முற்றுமுணர்ந்த பெரிய மகா யோகி மாதிரி தெரிகிறார். வந்து சும்மா கணவன் பாசம், அண்ணன் தம்பி பாசம், பொண்டாட்டி பாசம்லாம் இங்கே வச்சுன்னு வராத, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இவர் யாரும் உன் கணவன் இல்லைன்ட்டான். அது சொல்கிறாங்களா பாருங்க. சுற்ற இயல்பினுக்கு ஒவ்வார். சுற்றம்னா சொந்தக்காரங்க. இந்த இயல்பு அவர்கிட்ட இல்லை, அவர் முற்றும் துறந்த முனிவராக இருக்கார். சுற்ற இயல்பினுக்கு எய்தார் என்று உரைப்ப. ஏமா ஏமா அம்மா ஏமா ஏமா பேசின்னு இருக்க? என்னம்மா நீ? எவ்வளோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் போய் பேசு, உள்ள போய் பேசு. என்னம்மா உன்னாட எவ்வளோ அசால்ட்டா அதிகாரமாக பேசுது பாரு அந்த அம்மா. சிவ சிவ தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்த பாட்டு போலாமா? மற்ற அவளும் மையல் உரை மருங்கு உள்ளார் கொண்டு அகன்றார். அப்படி சொன்ன உடனே அவர் சரின்னு போயிடறாங்க. நம்ம வேற என்ன பண்ண முடியும்? பெரியவங்களே சொல்லிட்டாங்க, இறைவன் விட்ட வழின்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, இந்த நிலைமையில் இருந்தார் எழுந்திருந்து அங்கு ஆணரைகள் வந்த நெறியை சென்று வைத்த காப்பில். சரி, அந்த பசுமாடு வழி காட்டுச்சுல, மறுபடியும் அதே வழி நடந்து போறார். இவர் உடம்பு அங்கே சேமிச்சு வச்சுக்கிறார்ல, பவனம் அந்த இதில் காப்பு பண்ணியிருக்கார் இல்லையா? அங்கே போனால் உடம்ப காணும். இங்கே திருவண்ணாமலையோட அந்த மாதிரி ஒரு காட்சி நடந்துச்சு. அருணகிரிநாதர் பாரிஜாத மலர் கொண்டு வரதுக்காக தன் உடம்பை காப்பு வச்சுட்டு கிளியாக அடுத்து போனார். போயிட்டு வந்து பார்க்குறாரு, அவர் உடம்பு எரிச்சிட்டான். இங்கே ஒருத்தன் தான், அந்த ஆளுக்கு ஒரே பொறாம அவரை பார்த்து. அப்புறம் வேறு வழி இல்லாமல் கிளி கண்ணீரோடு என்ன பாடுச்சு? கந்தர் அனுபதி பாடுச்சு. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா. அந்த பாட்டு பாடி அழகாக 51 பாட்டு. வாங்க இப்போ இங்கே பாட்டுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி இங்கேயும் இவர் உடம்ப காணும். இவர் சிவயோகி இல்லையா? அப்படி ஞான திருஷ்டியில் பார்க்குறார். பார்த்தா இது இறைவன் தான் செஞ்சிருக்காரு. அருணகிரிநாதர் உடம்பு எரிச்சது சம்பந்த ஆண்டான். ஆனால் இங்கே இவர் உடம்பை மறைச்சது சாமி. அப்போது ஏன்னா அந்த மூலன்றது பசுக்களை மேய்ச்சார் இல்லையா? நாமளும் பசுன்னு தான் பேர். நமக்கு என்னன்னு பேர்? பசுனா உயிர்கூட்டங்கள். பசுவேரும் எங்கள் பரமன்னு சொல்லுவார். நான் ஒரே டவுட்டு சின்ன வயசில் முதல் திருமுறை படிக்கிறப்ப, என்னடா அது சாமி எருதுமல் தானே வருவார்,
பசுமலை வந்தார். இவர் சொல்கிறாரு, ஞானசம்பந்தர் சொன்ன இந்த பாட்டில் வந்துக்குது, எப்படி தலையை போச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது சாமிக்கு 3 விடை. எத்தனை விடை? அறமே விடை, நீதியே விடையாக இருக்கும். அறவிடைன்னு பேர். அது நல்ல ஆன்மாக்கள் மேலே வருவார். பசு விடைன்னு பேர். பசுனா உயிர் தானே, ஆன்மான உயிர் தானே, அதெல்லாம் ஆன்ம விடை. அப்புறம் முப்புறத்தை இருக்கிறப்ப தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நாம் செஞ்ச தேரில் தான் சாமி ஏற போகிறான்னு ஒரு கவனம் வச்சாங்க. அப்படி வச்ச உடனேயே விநாயகர் பார்த்தார். ஓ அவ்வளோ நினைக்கிறீங்களான்னு சொல்லி உடனே பொடி பண்ணிட்டார். இதை ஒரு கதை கட்டானுங்க. விநாயகர் வணங்காமல் சிவன் போயிட்டார் முப்புறம் எரிக்கிறதுக்கு. அதெல்லாம் அவர் கோவத்தில் உடச்சு போட்டார். ராத்தன் முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா. சரியா? அவர் உடச்சு விட காரணம் இப்போ புரியுதா? தேவர்கள் நினைச்சாங்கன்னு தான் அவர் பொடி செஞ்சார். உடனே சாமிக்கு இந்த ரகம் பொடி ஆயிடுச்சுன்னு சாமி சிரிப்பார் எல்லாத்துக்கும். உடனே திருமால் என்ன பண்ணாரு, உடனே விடையா மாறி நின்னார். மால் விடை, செங்கன் மால் விடையும் வருதா. அப்போ திருமாலுக்கு எப்பவுமே தூக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? தூங்காத என்ன பண்ணுமா, கண்ணு செவப்பாயிடுமா இல்லையா? யாருன்னா தூங்காம இருந்தால் என்ன ஆகும்? அப்போ அவர் சும்மா 10 நேரம் நினைக்கிறீங்க? இல்லை அவர் தூங்கலை, உலகத்தெல்லாம் பாதுகாத்துனுக்கிறார். அம்பாள் தான் அது, வேற ஒன்றும் இல்லை, புருஷ சக்தி. அதில் கண்ணு ரொம்ப நாள் தூங்கலைன்னா அவன் செவப்பாக தான் இருக்கும். அதான் செங்கன் மால். சரியா? இதெல்லாம் காரண பேர். வாங்க, இந்த நிலைமையில் இருந்தால் எழுந்திருந்த அங்கு ஆண் நிறைகள் வந்த நெறியே சென்று வைத்த காப்பினில் உய்த்த முந்தை உடல் புரை காணார் முழுதுணர்ந்த மெய்ஞான சித்தைனில் வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார். என்ன தெளிஞ்சாரு? சாமி மறைச்சிட்டாரு. தன்னிலவார் செடையார் தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். அடடா, சாமி சொன்ன திருவாகமங்கள் யாரு? சாமியை அம்பாளுக்கு சொல்ல, அம்பாளுக்கு உடன் இருந்து கேட்ட நந்தியம்பெருமான் 8 சீடர்களுக்கு சொல்ல, அதில் 8 சீடரில் ஒரு சீடர் திருமூலர். சரியா? அந்த ஆகமங்கள் எல்லாம் தமிழில் பண்ணணும்னு சாமி விரும்புகிறாரு. அதுக்காக இந்த உடலை இருக்க வச்சுட்டாரு. இது உடல் சிறந்த உடல் இதுதான்டான்னு சொல்லிட்டாரு. அதனால இவருக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லிட்டு திருமந்திரம் பாட ஆரம்பிக்கிறார். என் நிறைந்த உணர்வுடையார் வேதம் தமிழால் விரிக்கின்றார். அடுத்த பாட்டு. சுற்றிய அக்குளத்து உள்ளோர் தொடர்ந்தவர்க்கு தொடர்பின்மை முற்றவே மொழிந்தருள அவர் மீண்டு போனதன் பின் பெற்ற மீது உயர்த்தவர் தான் சிந்தித்து பெருகு ஆர்வர் செற்ற முதல் கடிந்தவர்தாம் ஆவடு தன் துறை சார்ந்தார். ஆசை கோபம் கடந்த குணத்தவர், அதாங்க செற்றம். காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர். ஞானிகளுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, காமம் இருக்காது, கடும் சினம் இருக்காது. நம்மளுக்கு ரெண்டுமே இருக்குது. அதனால் நம்ம ஞானியர் ஆகிறதுக்கு இன்னும் தகுதியே அடையல. நம்மளுக்கு ரெண்டுமே இருக்குது. இச்சை இருக்குது, காமத்தின்பால் இச்சை இருக்குது, இன்னும் ஏங்குது மனசு. ஏன்? அது சீராக நிறைவு பெறலை, ஆனால் அதுக்கே ஏங்கினுக்குது மனசு. சரியா? அதுக்கு நம்ம இந்த பிறகு நல்ல தவம் செஞ்சால் அடுத்த பிறகு நல்ல கணவன் மனைவி கிடைக்கும். அந்த இது இச்சை நிறைவேறினோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய ஞானத்துக்கு போகலாம். ஏங்கினேந்து பல தப்பு தண்டா பண்ணினேந்தோம்னா போச்சு. சரி வாங்க. அப்போ ஆசை கோபம் கடந்த குணத்தவர், காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர் திருமூலர் இப்போது சிந்திக்கின்றார். சிந்தித்து இறைவனுடைய எண்ணம் எதுவென தெளிகின்றார். என்ன எண்ணம் என்றால் 28 ஆகமங்களை சொன்னார் அல்லவா, அதிலே தமிழிலே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆவடு தன் துறை அணைந்து அங்கு அரும்பொருளை, ஒரு அரும்பொருள் யாரு? சிறப்பெனும் செம்பொருள், நன்மை பொருள், உண்மை பொருள், சிறப்பெனும் செம்பொருள், அதுதான் சிவபரம்பொருள். சரியா? அதான் இங்க சொல்றாரு. ஆவடு தன் துறை. ஆவடு தன் துறைக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா பசுக்கள், அடுதல்னா அழித்தல். சரியா? துறைமுகம்னா பசுத்தன்மையை கழித்து நீக்கி அழித்து அதற்கு பதித்தன்மை அளித்து முத்திக்கரை ஏற்றுகின்ற துறையாக விளங்குவதனாலே ஆவடு தன் துறை. அது மட்டும் இல்லை, அம்பாள் பசுவாக இருந்து வழிபட்டதுனால ஆவடு துறை. 2 பொருள். அது துறை அணைந்து அங்கு அரும்பொருளை உறவணங்கி சிவம்தான் அரும்பொருள், சிறப்பெனும் செம்பொருள், பெரும்பொருள். புற குடபால் மிக்கு உயர்ந்த அரசின் கீழ்
அங்கே அற்புதமாக ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு கீழே தேய் இருக்கை, அதாவது கோயிலுக்கு மேற்கு புறமாக இருக்குது. அந்த குட திசைன்ற இல்லையா, மேற்கு திசை, அந்த திசையில் பெரிய அரச மரம். சரியா, புத்தருக்கு போதி மரத்தில் புண்ணு ஞானம் கழிச்சிருந்தாங்க. நம்ம என்னமோ போதி மரம் என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா அங்கே போயிருந்தேன் நான், நேபாளம். அரச மரத்தை தான் அவங்க போதி மரம்ன்றாங்க. ஏன் அரச மரத்தை போதி மரம்னு சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான பிராணவாயுவை தர்றது, கரியமிள வாயு எடுத்துக்கிட்டு அதிகமாக தருது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரசனுடைய ஒவ்வொரு இலைகளும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கமாக தெரியும், ஆழ்ந்து அகன்று. சிவலிங்கன்றது என்னென்னா அறிவினுடைய பொருள். ஆழ்ந்து படிக்கணும், அகன்று படிக்கணும். ஆனால் கேள்வி கேட்டால் கூர்த்த அறிவோட போதும். அதுதான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அதில் அங்கிருந்து நமக்கு 3000 திருமந்திரம் கொடுக்குறார் சுவாமி. ஆவடு தன் துறை அணைந்து அங்கு அரும்பொருளை உறவணங்கி மேவுவார். சிவயோகம் தலை நின்று தேய் இருக்கை, சிவயோகத்திற்கு ஏற்ற இருக்கை தேய் இருக்கை. பூவலரும் இதயத்து பொருளோடும் உணர்ந்திருந்தார். அடுத்த பாட்டு. உடம்பில் பிறவி விடம் தீர்ந்து, ஊனுடம்பில் நம்ம உடம்புக்குள்ள ஒரு விஷம் இருக்குது. என்ன விஷமா அது? பிறக்கிறது, பிறவி விடம். மீண்டும் பிறக்காத அந்த விஷத்துக்கு மருந்து இவர் தான் கொடுக்கிறார் திருமந்திரம். ஊன் உடம்பில் பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் 4 மலர். சரியை கிரியை யோகம் ஞானம். ஞானம் முதல் 4 மலர் தான் சரியை கிரியை யோகம் ஞானம். சரியா, ஞான முதல் 4 மலர் நல் திரு மந்திர மாலை பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக. ஒரு வருஷத்துக்கு ஒரு மந்திரம், ஓராண்டுக்கு ஒரு மந்திரம் விதமாக 3000 ஆண்டு அந்த திருக்கிழமை யோகத்தில் உட்கார்ந்து ஆண்டுக்கு ஒரு மந்திரம் சொல்றார். பரம்பொருளாம் ஆகும் என எயிர் அணிந்தாரை ஒன்று அவன் தான் என எடுத்து ஏன எயிர் பன்றி கொம்பு உடைச்சார். சாமி வராக திருப்பதியில் இருக்கார் பாருங்க. ஒவ்வொரு அவதாரத்தையும் அதுங்களுக்கு அந்த அவதாரம் எடுக்கிறதுலே திருமால் அந்த ஆவேசம் ஜாஸ்தியாக வந்துடும். மற்ற நல்லவங்களையும் குத்த ஆரம்பிச்சிடும். அது ஆவேசம் அந்த 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 ரத்தம் எல்லாம் குடிச்சுடுது இல்லை, அதனால அதுக்கு அந்த அந்த தன்மை வந்துடுது. அப்போ சாமி ஒன்றும் போய் என்ன பண்ணார், கொம்பு உடைப்பார், ஆமையை ஓட்டை எடுத்து போட்டுப்பார், பதக்கமாக அணிவார். அப்படி அணிந்து தான் அந்த ஏனங்க எயிர். சரியா, ஆமை கொம்பு எயிர் அணிந்தார் யார்? சிவபெருமான். ஒன்றவன் தானே என எடுத்து பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி. எத்தனை மந்திரம்? 3000 மந்திரம் சாத்தி மன்னிய 3000 தாண்டி புவி மேல் மகிழ்ந்திருந்து, மண்ணின நிலை பெற்று 3000 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு மந்திரமாக அவரே சொல்றார். இருந்தேன் இக்காயத்தில் எண்ணிலி கோடி ஆண்டுன்றார். அதெல்லாம் யோக நிலை. சரியா, ஆமாம். இப்போ வள்ளிமலைன்னு ஒரு மலை படிக்கட்டு கட்டினாங்க. கடப்பாறை குத்தமாக குபு குபுன்னு ரத்தம் வருது. என்னடா கல்லை நீக்கிட்டு பார்த்தா ஒரு யோகத்தில் இருக்கிறார். பீசத்தாடியெல்லாம் முளைச்சி போய் மண்ணோட மண்ணாக மக்கி போய்கிறார். ஆனால் உயிரோடு இருக்கிறார். அப்புறம் தாசில்தார் கலெக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணாரா அப்படின்ட்டாங்க, சைகை பண்ணி மறுபடியும் யோகத்துக்கு போயிட்டாராம். அது அவர் மேலே படி வச்சு கட்டிட்டாங்க. இது வள்ளிமலையில் நடந்த சம்பவம் இப்போ. சரிங்களா, ஆமாம். யார்? கிருபானந்த வாரியார் காலத்தில். அவர் இந்த பாலம் தானே. அதான் சென்னிமணி அடிந்தார்கள் திருவருளால் திருக்கையிலை தண்ணில் அணைந்தார் ஒரு காலம் பிரியாமை தான் அடைந்தார். சரி, நலம் சிறந்த முத்தி நலம் சிறந்த ஞான யோக கிரியை சரியெல்லாம் மலர்ந்த மொழி திருமூலர் மலர்கழல் வணங்கி அலர்ந்த புகழ் திருவாரூர் அமணர் கலக்கம் கண்ட தலம் குளவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவாம். அப்போ முத்தி நலம் சிறந்த யோகியராக வாழ்ந்த திருமூல தேவன ஞானம், அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 பதங்களுக்கும் நமக்கு 9 தந்திரங்களில் 9 ஆகமங்களையும் 28 ஆகமங்களுடைய சுருக்கத்தையும் நமக்கு கொடுத்த திருமூல தேவநாயனார் அவருடைய சென்னி, அவருடைய திருவடியை என்னுடைய சென்னி மீது வைத்து கொண்டு அடுத்த நாயன்மாராகிய திருவாரூரில் தொண்டு செய்த கண்ணு ரெண்டும் தெரியல, அதனால் குளத்தை தூர் வர்றார். குளத்தை கயிறு கட்டிக்கின்னு பாண்டில் மண் போட்டுக்கின்னு கயிறு பிடிச்சினே வந்து வெளியே கொட்டுறாரு. இது அங்கே இருக்கிற சமணர்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. கண்ணு தான் உனக்கு தெரியல, உன்னை யாரா மண்ணெல்லாம் வெட்ட சொல்கிறாரு. அதுக்கு அது மட்டும் சொன்னால் போல இன்னொன்று சொல்கிறானுங்க, நீ வெட்டும் போது எவ்வளோ நாக்கு பூச்சியெல்லாம் போச்சு தெரியுமா, எவ்வளோ உயிரை கொண்டுட்டு தெரியுமா, எப்படி சொல்கிறானுங்க இப்போ. அதுக்கப்புறம் இவர் ஒரு வாட்டி அப்புறமா சாமி என்ன பண்ணுறாரு, கண்ணெல்லாம் தர்றாரு. அந்த கதையை அடுத்த திங்களில் பார்க்கலாம். மாசி வரும், மாசி திங்கள் முதல் நாளில் தண்டி அடிகள் சரீரத்தை பார்க்க போகிறோன்னு சொல்லி இப்போ அவர் முதல்ல எடுத்த பாடு ஏற்கனவே சொன்னேன்.
5 கரத்தனை ஆணை முகத்தனை என்ற அந்த விநாயகர் பாட்டி ஒரு பாடலை பின்னாடி வந்தவங்க சேர்த்து விட்டாங்க. அவர் முதல்ல பாடலில் என்ன சொல்லி தெய்வச்சக்க ஒன்றவன் தானே எடுத்து அப்படின்னு. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் ஒன்றவன் தான். உலகுக்கு ஒன்று தான் பரம்பொருள், அதான் சிவபரம்பொருள். சரியா? இந்த எல்லா அண்டங்களும் அந்த சிவபரம்பொருளுக்குள்ள இருக்குது. சிவ வியாபகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஒன்றா இருக்குது, 2ஆக இருக்குது. இரண்டவன் இன்னொரு. நம்ம என்ன பண்ணுறோம், திருவருள் மட்டும் தானே சொல்கிறோம். ஆனால் சாமிக்கு மறைத்தல்னு ஒரு சக்தி இருக்குது. அதான் நான் பண்ணது கடவுள் இல்லைன்னு சொல்லி வீட்டில் தெரியும். ஊரில் கோயிலுக்கு வரும், சும்மா ஒரு நிமிஷம் தான் ஒதுக்கும். அப்பே சொன்ன இவ்வளோ கூட்டம் வரமாட்டேன் சொல்லு தெரியும். அப்போ என்ன சொல்ல, அந்த அது மனசுலேயும் ஒரு சக்தி தான் இயக்குது. அதான் அம்மையப்பர் 50 மூத்தனில் ஒரு அம்மையப்பர் வரும்போது பின்னாடி ஒரு அம்மா ஒழிஞ்சு வருவாங்க பாரு, அதுதான் திரோதானம். அம்மா அப்பா கூட இருக்கிறது திருவருள். சாமிக்கு 2 சக்தி. ஒன்று திரோபவம், இன்னொன்று என்ன திருவருள். சரியா? அதுதான் உலகத்தை காட்டி இறைவனை மயக்கும், இறைவன் இல்லைன்னு சொல்லும். அதுவும் சக்தி தான். கொஞ்சமாக அடின்னு அடிச்சு பல துன்பங்களை கொடுத்து அனுபவம் ஊட்டி அதோ திரோதானம் நமச்சிவாய இப்போ சிவாயனம்னு மாறும். அது திருவருள். ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பாடு வைத்தவா. ஞான நாடகம் ஊன நாடகம் நமச்சிவாய், ஞான நாடகம் சிவாயனம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். பெற்றேன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்கணும்ல, அதான் சிவாயனம். நமச்சிவாய் யாருன்னா சொல்லலாம். சிவாயனம்ன்றது குருமார்கள்கிட்ட வாங்கினா சிறப்பு. இருந்தாலும் ஞானிக்க வாசரையே குருவாக வச்சுக்கிட்டு சிவாயனம்னு சொல்லலாம். 4 பெருமக்களே குரு வச்சுக்கிட்டு. அப்போது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றன் மூன்றினுள் நானுக்கு உணர்ந்தனன். அவருக்கெல்லாம் தெரியும் இல்லையா, நான் மறைகள் ஏதோ சரியுமா அறம் பொருள் இன்பம் எல்லாம் அவர் பண்ணுறது தானே. சரியா? அதெல்லாம் தட்சிணாமூர்த்தியாக உட்காந்து கீழே சனக 8 மாமுனிவர் சொன்ன சனகர் சனந்தன் சனாதனன் சனக்குமார் 4 ஒளியில் பாடம் நடத்துகிறார். எதெல்லாம் நடத்துகிறாரு? ஒளி சூக்குமையில். அங்கே போய் ஒளியில் பாடம் நடத்துவார். நம்மளை மாதிரி பக்குவம் கம்மியாக இருக்கும்லாம் வாயில் பேசணும், காதில் கேட்கணும். பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒளியிலேயே நடத்திடுவாங்க, லைட்லேயே. சரியா? அதை சொல்கிறார். அப்புறம் 5 வென்றன். சரி, அவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர். 6 விரிந்தனன். சாமி சொல்லுலகாகவும் பொருளுலகமாகவும் இந்த உலகத்தை விரித்து வச்சிருக்கார். அதுதான் நம்மளாம் எங்கின்னு இருக்கோம். சொல்லுக்கு என்ன அடிப்படை? எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லுக்கள் சேர்ந்து மந்திரமாக மாறுது. அதுதான் திருமுறை மந்திரங்கள். வடமொழியும் அப்படி தான். எல்லாத்துக்கும் பொது. அதனால் அகர முதல் எழுத்தெல்லாம். அதுபோல் உலகத்துக்கு இறைவன் பொதுவானவன். ஆதி பகவன் முதற்றே உலகம். ஆதி பகவன் தான் அண்ணாமலையார். இது புரிஞ்சா? அவர் அண்ணாமலைன்னு அங்கே எழுதியிருந்தாருன்னா உலக எழுதியிருப்பார். பின்னாடி வந்தவங்க மாற்றினாமலே தெரில. சரியா? ஆதி சிவன் அங்கே போட்டுக்கணும். ஆதி பகவன் இடத்துல ஆதி சிவன், இலக்கணம் மாறாது. சரியா? அப்போ 7 உம்பர் சென்றன். 7 அண்டத்துக்கு அப்பால சிவலோகம் இருக்கு. அது எப்படி அடுக்கு இப்படியே எடுத்துக்கலாம், இப்படி தான் எப்படி வேணாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா 1% வரல, மிச்சம் 99% இருளோனுக்கு தான் பிரபஞ்சம். சாமி எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஞானிகளையும் ஒரு நட்சத்திரம் போட்டுங்கிறார். உலகம் வஞ்சிருக்குது. புரியுதா? ரமணர் போனால் ஒரு நட்சத்திரம். அதுதான் ஞானிகள் நம்ம நட்சத்திரம் கொண்டாடுறோம். புரியுதா? இவ்வளோ பிரபஞ்சத்தில் இன்னும் 1% வரல. இவ்வளோ பால்வெளித்தல் நட்சத்திரம்லாம் சேர்ந்து மிச்சம் 99% இருளோனுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இருந்தான் உணர்ந்து 8. அப்போ 7 அண்டத்துக்கு மேலே இருக்கான் இல்லையா, நீ உணர்ந்து அவனை எட்டி பிடிச்சிக்கோ. அதுக்கு தான் நூல்கள்லாம் தந்திருக்குன்னு சொல்கிறார். அதனால் இதுகாரம் திருமூல தேவனாருடைய சரீரத்தை நந்திய பெருமான் முன்னிலையில் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியே நம் மெய் மொழிகளால் வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் திருச்சிற்றம்பலம்.